வாசிக்கிறோம். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இங்க நம்ம வாசிக்கிறோம் என் பாத்திரம் என்ற தலைப்பின் மூலம் அந்த வசனத்தில் என் பாத்திரம் என்ற வார்த்தையின் மூலமாக நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பாத்திரம்னா எழுத்தின் பிரகாரமான பாத்திரமும் அல்ல, நம்முடைய ஜீவியமாகிய பாத்திரத்தை குறிக்கக்கூடிய அனுபவமாக காணப்படுது. நம்ம முதலாவது பார்த்தீங்கன்னா யாத்திராகமுடைய புஸ்தகம் 24:6 வாசிக்கும்போது, யாத்திராகமும் 24:6 வாசிக்கும்போது, அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து. ரெண்டாவது இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஒரு தேவனுடைய பிள்ளைங்களுடைய ஜீவியத்தில் இருக்க வேண்டிய பாத்திரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரத்தமுள்ள பாத்திரம். அந்த வசனம் சொல்லப்படுற ரத்தமுள்ள பாத்திரம் என்று சொல்லப்படுற தெய்வ பிள்ளைங்களே. இப்போ ரத்தமுள்ள பாத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதனுடைய மறுபெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கீதங்களின் புஸ்தகம் 116:13 வாசிக்கும்போது, சங்கீதம் 116:13 வாசிக்கும்போது, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அந்த பாத்திரம் ரத்தமுள்ள பாத்திரத்துக்கு இன்னொரு பெயர் ரட்சிப்பின் பாத்திரம் என்று பொருள்படும் தெய்வ பிள்ளைங்களா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரத்தமுள்ள பாத்திரம் அனுபவம் நமக்கு தேவையாய் காணப்படும் தெய்வ பிள்ளைங்களே. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் பூசப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஜீவியத்துக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு தேவையாய் காணப்படுது தெய்வ பிள்ளைங்களா. அப்போ நம்முடைய ஜீவியத்தில் பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் பூசப்பட்ட அனுபவம் இருக்குமான நமக்கு பாதுகாப்பு, நமக்கு ஆசீர்வாதம் தெய்வ பிள்ளைங்களே. வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா யாத்திராகமுடைய புஸ்தகம் 12:23, யாத்திராகம் 12:23 நம்ம வாசிக்கும் போது அங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார், நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க எகிப்து தேசத்துல இருந்தாங்க. கடைசியா பாருங்க அந்த எகிப்து தேசத்துல கர்த்தர் அனுப்பின என்னது, தலைப்பிள்ளை சங்காரம். அந்த தலைப்பிள்ளை சங்காரத்துக்கு எகிப்தியர் முழுமையா என்ன செய்தாங்க, எகிப்தில் உள்ள அவ்வளோ குடும்பத்திலையும் உள்ள தலைப்பிள்ளைகள் சங்காரமாக ஆக்கப்பட்டாங்க தெய்வ பிள்ளைங்களே. ஆனா பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட எந்த ஒரு சாவுமே வரல. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லியிருந்தார், நீங்கள் உங்கள் வீட்டு நிலக்கால்களில் ரத்தம் பூசுங்க. அப்படி நீங்கள் பூசும்போது சங்கார தூதன் வரும்போது ரத்தம் எந்தெந்த வீட்டு நிலைக்கால்களை பூசப்பட்டிருக்கோ அந்த வீட்டை என்ன செய்வான், அவன் தொடாமல் கடந்து போவான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுபோல் ரத்தம் பூசப்பட்ட அந்த வீடுகளில் சத்துருவானோன்னு என்ன செய்யலை, கிரியை செய்ய முடியலை தெய்வ பிள்ளைங்களை. பாருங்கள் இந்த நாட்களில் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுமே என்ன செய்வோம், நம்ம ரொம்ப பிசாசு போராட்டம் கஷ்டம்னு என்ன செய்வோம், நீங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், எப்போவுமே இந்த வார்த்தையே சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தையின் ஜீவன் நமக்குள்ள கிரியை செய்யும் தெய்வ பிள்ளைங்களை. பாருங்கள் சில பிள்ளைங்க என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைங்க பயப்படுவாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க, வீட்டில் பெற்றோர் எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே ரூமில் இருந்துட்டு கிச்சனுக்கு பயப்படுவாங்க, கிச்சன்லேருந்து பாத்ரூம் போனால் பயப்படுவாங்க, இருட்டு ராத்திரி ஆயிற்று அப்படின்னு பயப்படுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பாருங்கள் வீட்டிலேருந்து வெளியே எங்கேயும் போகணுமா எடுக்கணுமா அப்படின்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுவாங்க. அப்படிப்பட்டதான் அனுபவத்தில் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. என்ன சொல்லி கொடுப்பாங்க, நீங்கள் ஏசு கிறிஸ்துவின் ரத்தஞ்சேன், ஏசு கிறிஸ்துவின் ரத்தஞ்சேன்னு சொல்லி உனக்கு பயம் பெய்யும். ஏன்னா ஏசப்பா கூட இருப்பாங்க, உனக்கு சத்துரு ஒன்றை தொட முடியாது, எந்த பிசாசும் ஒன்றை தொட முடியாது, கிட்ட வர முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லி கொடுத்து பழக்க வைப்பாங்க தெய்வ பிள்ளைங்க. அது மாத்திரம் சில தெய்வ பிள்ளைங்க ராத்திரி நேரம் தூக்கம் வரல, சத்துருக்க போராட்டமாக இருக்குது, ரொம்ப வியாதி கஷ்டமாக இருக்குது, இப்படிப்பட்ட அனுபவம் பயந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வாங்க, அநேக தெய்வ பிள்ளைங்க இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் அப்படின்னு என்ன செய்வாங்க, பாட்டை பாடிடுவாங்க. பாட்டை பாடி நல்லா ஏசப்பா துதிச்சிட்டாங்கன்னா ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஆண்டோட இரத்த கோட்டைக்குள்ளே நம்ம வந்துட்டோம், இனி நமக்கு பயம் வராது, சத்துருவம் நம்மளை தொட முடியாது, ராத்திரி நிம்மதியாக தூங்கலை, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னு சொல்லி அந்த விசுவாசத்தோட தைரியத்தோட அவங்க தூங்குவாங்க. அவங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கர்த்தர் கொடுப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, பாதுகாப்பாக சேஃப்டியாக காணப்படுவாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையின் எழுத்தின் பிரகாரமாக நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலையும் கூட நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அனுபவத்தை எப்போதும் அறிக்கையிடும்போது அந்த ரத்தத்தின் மூலம் நமக்கு பாதுகாப்பு உண்டாகுது தெய்வ பிள்ளை. மிகப்பெரிய பாதுகாப்பு, மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கர்த்தர் என்ன செய்கிறாங்க, தரக்கூடியவங்கள காணப்படுறாங்க. வேதத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது எபேசியரின் புஸ்தகம் 1:7 வாசிக்கும் போது, எபேசியர் 1:7 வாசிக்கும் போது,
அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்க, ஏசப்பாவின் இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கு என்று சொல்லப்படுறது. அப்போ ஏசப்பா நம்ம எல்லாருக்காகவும் ஜீவனை விட்டாங்க. நம்ம உலகத்தில் முழு உலகத்தினுடைய பாவங்களுக்காக, எந்த நாடு, இனம், ஜனம், ஜாதி, அப்படி மொழி, எந்த நல்லவங்க, கெட்டவங்க, துன்மார்க்கம், சன்மார்க்கம், யார் எவருங்களாம் கிடையாது. குறிக்கப்பட்டவங்களுக்காக மட்டும் இல்லை, குறிக்கப்பட்ட ஜாதிக்காக, குறிக்கப்பட்ட மொழிக்காரங்களுக்காக, குறிக்கப்பட்ட இனம் அப்படிலாம் இல்லை, எல்லா மனுஷர்களுக்காகவும் ஏசப்பா நினைச்சதாங்க. தம்மையே எல்லா ஜனத்தினுடைய பாவத்தை மீட்கும் பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தாங்க தெய்வ பிள்ளைங்க. அந்த அப்படி ஒப்பு கொடுத்ததன் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு எல்லா ஜனத்துக்கும் கர்த்தர் நினைச்சிருக்காங்க, கட்டளையிட்டு இருக்காங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது அவங்க என்ன செய்யணும், ஆசாரியனுக்கிட்ட அவங்கவுங்க திராணிக்கு தக்க காளை, ஆடு, புறா அப்படின்னு என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து ஆசாரியன்ட்ட நான் எந்தெந்த பாவம் செஞ்சேன், இந்த தவறு செஞ்சேன் சொல்லுவாங்க. அந்த தவறுகள் பாவங்கள் அந்த காளைக்கு மேலே தலையில் வச்சு சுமத்தி அதை என்ன செய்துவாங்க, பலி செலுத்திடுவாங்க. பலி செலுத்திட்டா அந்த பாவம் நிவர்த்தி ஆயிட்டுன்னு இருந்தாங்க. அப்படி இருந்தால் எத்தனை வருஷம் எவ்வளவு மாடு, ஆடு, புறாக்கள் என்ன செய்திருப்பாங்க, பலியிட்டுட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கு ஒரு முடிவே இருந்திருக்காங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே என்ன செய்தாங்க, அதற்காக தான் பலியாக ஒப்பு கொடுத்து முழு ஜனத்தினுடைய பாவத்துக்கும் ஒரு பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவத்திலிருந்து ஒரு மீட்பை ஏசப்பா என்ன செய்திருக்கிறாங்க, அவருடைய இரத்தத்தின் மூலமாக, அவருடைய இரத்தத்தினால நம்ம எல்லாருக்கும் ஒரு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அது மாத்திரமில்ல, மத்தேயு சுவிசேஷம் 26:28 வாசிக்கும் போது, இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றாங்க தெய்வப்பிள்ளை. அது மாத்திரம் இல்ல, வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13 வசனம் வாசிக்கும் போது, எபேசியர் 2:13, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அங்க வாசிக்கிற, முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இப்போ சமீபமானீங்க. பாருங்க, யார் எவர், எந்த ஊர், எந்த நாடு, எந்த மொழின்லாம் கிடையாது. ஆனால் ஏசப்பாவோட ரத்தத்தின் மூலமாக நம்ம எங்கெங்கோ தூரமாக இருந்தோம். ஆனால் ஏசப்பாவோட ரத்தத்தின் மூலம் எல்லாரும் ஒரே ஐக்கியத்துக்குள்ள, ஒரே இனமாக, ஒரே குடும்பமாக, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாக யார் இருக்காங்க, ஏசப்பா இருக்க. நம்மளாம் கிறிஸ்து என்றதான ஒரு சபைக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம என்ன செய்கிறோம், காணப்படும். கர்த்தர் இப்படி நம்ம எல்லாரையும் தூரமாக இருந்த அவருக்கு ஏசப்பாவுடைய பிள்ளைங்க என்ன சொல்கிற அனுபவத்துக்கு தூரமாக இருந்த நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுற அனுபவத்துக்கு, அந்த மார்க்கத்துக்கு தூரமான அனுபவத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் அவருடைய இரத்தத்தினால அவரோடு கூட சமீபமாக்கப்படுற அனுபவத்தில் கர்த்தர் மாற்றியிருக்கிறாங்க. அது மாத்திரம் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா கொலோசியர் 1:20 வாசிக்கும் போது, அங்கே கூட நம்ம வாசிக்கும் போது வாசிங்க, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. நம்ம வாசிக்கிறோம், ஏசப்பாவோட இரத்தத்தின் மூலமாக பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்போ ஏசப்பா தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்ததுனால பூலோகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களும் பரலோகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களும் எல்லாமே நமக்கு என்னது, சுதந்திரமாக மாற்றப்பட்டு தெய்வ பிள்ளைங்களை பரலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோமானா, ஏசப்பா தம்முடைய இரத்தத்தை சிந்தினதுனால தான் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கிடைக்கக்கூடியதாக காணப்படுது. பூலோகத்தின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கக்கூடிய அனுபவத்தில் ஏசப்பாவோட இரத்தம் தான் அதுக்கு காரணமான அனுபவமாக காணப்படுது தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரமில்லை, அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஏசப்பாவோட இரத்தத்தின் மூலமாக கர்த்தர் சமாதானத்தை உண்டாக்கி, வசனத்தை ஒருக்கா கூட வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, இங்க நம்ம வாசிக்கிற ஏசப்பா சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கின்னு சொல்லலாம். அப்ப ஏசப்பா சிலுவையில சிந்தின இரத்தத்தினால அந்த பூமியில சமாதானத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் இல்லை, ஏசப்பா அந்த பூமியில் நம்ம எல்லாருக்கும் வச்சுட்டு போனது என்னதுதான், சமாதானம். யோவான் 14 வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சமாதானத்தை வைத்து போகிறேன். பாருங்க, உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெற்றோரும் அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்களால முடிஞ்ச சொத்து, ஆஸ்தி, வீடு, நிலம், அது இதுன்னு என்ன செய்வாங்க, சேர்த்து வச்சுட்டு போவாங்க. ஆனால் ஏசப்பா உலக ரட்சகராகிய தேவன் நம்ம எல்லாருக்கும் தகப்ப நமக்கு வச்சுட்டு போனது என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமாதானம். தெய்வ பிள்ளை விலையேற பெற்ற சமாதானம். பாருங்க, இந்த நாட்டில் கோடி கோடியா லட்சக்கணக்கில் பணம் இருக்குது தெய்வ பிள்ளைங்களே. ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை தெய்வ பிள்ளைங்களே. நிம்மதிக்காக, சமாதானத்துக்காக ஒவ்வொரு ஊராக என்ன செய்கிறாங்க, பல புண்ணிய ஸ்தலங்களை அங்கே எங்கே நாடி போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்குல்ல, சமாதானம் இல்லை தெய்வ பிள்ளைங்க. ஆனால் ஏசப்பாவோட ரத்தத்தின் மூலமாக நமக்கு
கர்த்தர் சமாதானத்தை தந்திருக்காங்க. வெளியேறப்பட்ட சமாதானம் பாருங்க. குடும்பங்கள் ஒரே வீட்டில் கணவன் மனைவின் வாழுவாங்க, 2 பேரும் பேச மாட்டாங்க, ஒரு ஐக்கியம் கிடையாது. பிள்ளைங்க பெற்றோர் அப்படின்னு சொல்லி பாருங்க, ஒரு ஐக்கியம் இல்லாத அனுபவம். தெய்வ பிள்ளைங்களே, மாமியார் மருமகா அவங்க என்ன செய்யல, ஒரு ஐக்கியமற்ற அனுபவம். அது பாருங்க, அந்த சமாதானம் இல்லாத அனுபவம். தெய்வ பிள்ளைங்களே பாருங்க, கர்த்தராகிய தேவன் நம்ம எல்லாருக்கும் அவருடைய இரத்தத்தினால் நமக்கு சமாதானத்தை தந்திருக்காங்க. அப்போ இந்த சமாதானத்தை நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. தெய்வ பிள்ளை அந்த பாருங்க, சமாதானத்தை நம்ம என்ன செய்யணும், வெளியேறப்பட்ட சமாதானம். ஆனால் நம்ம என்ன செய்யணும், சமாதானத்தை பெருசாவே நினைக்கிறதே இல்லை. தெய்வ பிள்ளைங்க அந்த ஐக்கியம் சமாதானமான அனுபவத்தை பெருசாகவே நம்ம நினைக்காம அநேக நேரங்கள் என்ன செய்ய, நம்முடைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் அந்த சமாதானம் தூக்கி போடுற குப்பையை போல், ஒரு வேஸ்ட் டப்பா போல், வேஸ்ட் பொருளை போல் என்ன செய்கிறோம், தூக்கி உடச்சி போடுறோம். தெய்வ பிள்ளைங்க சின்ன பின்னமாக மாற்றப்படுறது போல் என்ன செய்கிறோம், சமாதானம் இல்லை. அப்புறம் சமாதானத்துக்காக என்னெல்லாமோ பண்ணி எடுத்து ட்ரை பண்ணி எடுத்து சமாதானம் வர்றதுக்கு ரொம்ப நாள் மாதங்கள் என்ன செய்யுது ஆயிரம். தெய்வ பிள்ளைங்க அப்போ சமாதானத்தை நம்ம என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்ள. நம்முடைய ஜீவியங்களில், குடும்பங்களில், நம்முடைய ஊழியங்களை, அனுதின காரியங்களில் சமாதானம் மிகப்பெரிய ஒரு சமாதானம். வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா சமாதான காலத்தில் யோவாப் யுத்த காலத்து ரத்தத்தை சிந்துனா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமாக அவனுடைய ஜீவியத்தில் மாறி போச்சு. தெய்வ பிள்ளைங்களை தேவன் அவனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுக்கு காரணமாக மாறிட்டியான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமாதான காலத்தில் யுத்த காலத்து ரத்தத்தை அவன் சிந்தனை. நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை நாம் பாதுகாக்க வேண்டியது அவசியம். சமாதானம் அப்படி நம்ம சொல்கிறோம், ஆனால் அந்த சமாதானத்துக்காக ஏசப்பா கொடுத்த விலை மிகப்பெரிய கிரயம் என்ன, தம்மையே பலியாக கொடுத்துருக்காங்க. தம்முடைய ரத்தத்தையே அதற்கு சிந்தி, அதற்கு பலிகாரமாக ரத்தத்தையே சிந்திருக்கிறாங்க. அப்போ பாருங்கள் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கி தந்த பொருளாக்கும், வண்டியாக்கும், செல்ஃபோனாக்கும், வீடாக்கும், ஆஸ்தியாக்கும், அப்படி இப்படி நம்ம என்ன செய்வோம், பெருசாக எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டது, இது நான் சம்பாதிச்சது, நான் ராவும் பகலும் தூக்கம் இல்லாமல் எவ்வளோ பிரயாசப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், நம்முடைய காரியங்கள், நம்முடைய பெற்றோர் அதில் ரொம்ப பெருசாக ரொம்ப வர்ணித்து ரொம்ப அதை என்ன செய்வோம் சொல்லுவான். நான் உண்மையாக சொல்லி பார்த்தீங்கன்னா அதை விட மேலாக நமக்கு கத்த தந்திருக்கிற சமாதானம், அதை விட நம்ம எல்லாருக்கும் அவருடைய ரத்தத்தையே சிந்தி தான் சமாதானத்தை தந்திருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் சமாதானத்தை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக இருந்தது. இந்த சமாதானம் என்னங்கிற உடன்படிக்கை நம்ம முறித்து போடக்கூடாது. நம்முடைய குடும்பங்களில் பேசும்போது ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, சமாதானத்தை இழக்கிறது மாதிரி, சமாதானத்தை மற்றவங்க நம்மளும் இழந்து மற்றவங்களும் இழக்க வைக்கிறது மாதிரிப்பட்ட செயல்களை என்ன செய்யக்கூடாது. நம்ம சமாதானத்தை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக காணப்படுது. அல்லேலூயா. எபிரேயர் 10:20 வாசித்து பார்க்கும்போது, எபிரேயர் 10:20 அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், இங்கே நம்ம வாசிக்கிற ஏசப்பாவோட இரத்தத்தினால நமக்கு தைரியம் உண்டாயிருக்கின்ற வேதத்தில் வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளைகள் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்ல தைரியம் இருக்குது. எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையா என்ன யாது அப்படின்னு சொல்லி பெரிய ஆள் போல் அதை போய் கேட்டு எடுத்து என்ன செய்வாங்க, இவங்க பெரிய இது ஆள் போல் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறவங்க போல் பெரிய ஆளாக என்ன செய்வாங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும், ஆண்டவருக்கு சமூகத்தில் வரும்போது பைபிள் எடுத்துகிட்டு வரணும். நான் ஆண்டவருக்கு பிள்ளை, கர்த்தரை ஆராதிக்கணும், ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும், ஒரு சுவிசேஷம் சொல்லணும், ஒரு நல்ல காரியங்களை சொல்லணும், ஒரு ஜெபிக்கணும் அப்படின்னா வெக்கம் தெய்வ பிள்ளைங்களை, தைரியம் கிடையாது. சில தெய்வ பிள்ளைங்க பாருங்கள், பைபிளில் என்ன செய்வாங்க, தைரியமாக பைபிளை எடுத்துட்டு நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிற அனுபவம் என்ன செய்யலை, காணப்படாது. சில பேர் என்ன செய்வாங்க, அந்த தைரியம் இல்லாத ஒரு அனுபவத்தில் காணப்படுவாங்க. கர்த்தருடைய வார்த்தையை பற்றி சுவிசேஷம் சொல்லி கொடுக்கறதுக்கு தைரியம் கிடையாது. எனக்கு அதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு அதுக்கு பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது. மற்றபடி உள்ள காரியத்துக்கெல்லாம் தயக்கமும் கிடையாது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பேசணும்னா, கர்த்தருடைய காரியத்தை சொல்லணும்னா, ஒரு ஜெபம் பண்ணணும்னா வாஞ்ச, அதுக்கு போட்டி போட்டது போல் அப்படிலாம் இருக்காது. எப்படி ஒரு தயக்கம், எந்த ஒரு காரியம் தேவ நாமத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்பட தைரியமாக ஒரு என்ன செய்யணும், பிரயாசப்பட வேண்டியது நமக்கு அவசியமாய் காணப்படுது பிள்ளைங்களே. அது மாத்திரம் விதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 12:24 வாசிக்கும்போது நன்மையானவைகளை பேசும் ரத்தம் என்று சொல்லப்படுறது. பிள்ளைங்களை வாசிங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய
தெளிக்கப்படும் இரத்தத்தின் ஆபேலுடைய ரத்தம் பேசினவைகளை பார்க்கலாம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் தெய்வ பிள்ளைங்களை பாருங்க. யோபு பக்தன் யோபுவை குறித்து பாருங்க. சாத்தான் என்ன செய்யறான்? சுத்தி வந்து ஏசபாக்கிட்டே அவன் வந்து ஏசபா சொல்றாங்க அவன் வந்து நீதிமானம் உத்தமன், அவனை போல பூமியில ஒருத்தனுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியப்பட்ட அந்த யோபுவை பற்றியே ஏசபாக்கிட்ட அவன் என்ன செய்யறான்? தவறான காரியங்கள் சொல்கிற ஒரு அனுபவத்தில் காணப்படுறான் தெய்வ பிள்ளைங்களை. அப்போ இந்த பாருங்க பலவிதமான காரியங்களை கத்தருக்கிட்டேயே நம்மளை பற்றி சொல்கிற ஒரு அனுபவம் வரும்போதும் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில கத்தர் என்ன செய்வாங்க? நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாக காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்களை. பக்தன் யோபு குறித்து சொல்லும் போதே கத்தர் வந்து உண்மையான காரியம் தான் சொன்னாங்க, நன்மை. அது போல தான் நம்மளை பற்றி சாத்தான சொல்லுவான் பல காரியத்தை. பாருங்க இவங்க கூட்டத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? கூட்டத்துக்கு வந்து பாருங்க இவங்க ஜீவியம் ஒழுங்கா பைபிள் படிக்கிறாங்களா, ஜோம் பண்றாங்களா, குடும்ப ஜெபம் கிடையாது, பொய் சொல்றாங்க, எதிர்த்து பேசுறாங்க. கூட்டத்துக்கு போகும்போது ஒரு விதமான வாழ்க்கை, கூட்டம் முடிஞ்சு வந்தா இன்னொரு விதமான வாழ்க்கை. கூட்டத்துக்கு போனா வாயை திறந்து துதிக்கிறாங்க, கூட்டம் முடிச்சு வந்தா வாயினால சபிக்கிறாங்க. உங்க பிள்ளைங்க தானே இவங்க இப்படிலாம் இருக்காங்களே, உங்களை பத்தி அவதூறா பேசுறாங்களே, அவிசுவாசமா பேசுறாங்களே, அதேரியமா பேசுறாங்களே, இவங்கெல்லாம் உங்க பிள்ளைங்க தானே அப்படின்னு சொல்லி சாத்தான் கத்தர்கிட்ட போய் நம்மளை பத்தி ஒவ்வொருத்தரை பத்தி முறையிடுவான் தெய்வ பிள்ளைங்களே. அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் எல்லாவற்றிலையும் கத்தராகிய தேவன் நமக்காக அவர் என்ன செய்வாங்க? நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாய் கத்தராகிய தேவன் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக, இன்றைக்கும் நமக்காக நம்முடைய சோதனைகள், நம்முடைய கஷ்டங்கள் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக, நம்ம எல்லாரையும் தூக்கி நிறுத்தக்கூடியவங்களா கத்தர் என்ன செய்றாங்க? காணப்படுறாங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் யோவான் 6:54 வாசிக்கும்போது, யோவான் 6:54 வாசிக்கும்போது, அங்க கூட வாசிக்கும்போது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இங்க நம்ம வாசிக்கிறோம் ஏசப்பாவுடைய ரத்தத்தை பானம் பண்றவங்க முதலாவது என்ன செய்யறாங்கன்னா கத்தருக்குள்ள நிலைச்சிருக்காங்க. நம்ம ராபோஜன பந்தியை தான் இது குறிக்குது. நம்ம ராபோஜன பந்தி எடுக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைங்களும் கத்தருக்குள்ள என்ன செய்யறோம்? நாம முதலாவது நம்ம நிலைத்திருக்கோம். ரெண்டாவது சொல்லப்படுறது அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஏசப்பாவின் ரத்தத்தை பானம் பண்றவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, முடிவில்லாத வாழ்க்கை உண்டு. இந்த பூமியின் வாழ்க்கை குறிக்கப்பட்ட ஒரு வருஷம் 70 80 வருஷமோ எத்தனை வருஷம் வாழ்வோம் நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட இவ்வளவு வருஷம் தான். ஆனால் இந்த வாழ்க்கை முடிஞ்சு நித்திய ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கைக்கு போனோமானா இந்த பூமியில் நாம் ஏசப்பாவின் ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணுற அனுபவத்தில் நம்ம ராபோஜனம் வந்து எடுக்க ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. அது மாத்திரமல்ல கர்த்தர் சொல்கிறாங்க கடைசி நாளில் நான் எழுப்புவேன். கர்த்தருடைய வருகை வரும்போது, ஆண்டவருடைய வருகை வரும்போது நம்ம ஒருவேளை இந்த பூமியில் உயிரோடு இருந்தால் வருகையில் போவோம், மரித்திருப்போமானா முதலாவது கர்த்தர் வரும்போது அவரோடு கூட மரித்தவங்க தான் முதலாவது இழந்திருப்பாங்க. இரண்டாவது உயிரோடு இருக்கிற நாம அவரோடு கூட மறுரூபமாக்கப்படும். ஏசப்பாவின் ரத்தம் பூசப்பட்ட அனுபவம், ஏசப்பாவின் ரத்தத்தின் அனுபவம் உடையவர்கள் நம்ம ஜீவிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக காணப்படுது. அல்லேலூயா. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜீவியத்தில் இருக்க வேண்டிய பாத்திரம் அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:15 வாசிக்கும்போது, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். கர்த்தர் சொல்றாங்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இரண்டாவதாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லப்பட்ட தெய்வ பிள்ளைங்களே, இது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏசப்பாவுக்கு மட்டும் சொந்தம், கிறிஸ்துவுக்கு மட்டும் சொந்தம் என்ற ஒரு அனுபவத்தை குறிக்கக்கூடிய அனுபவமாக காணப்படுது. தெய்வ பிள்ளைங்களை பாருங்க, ஒரு சில தெய்வ பிள்ளைங்க அவங்க வீடுகளில் சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் அவங்க சொல்லுவாங்க இந்த கப்பு தான் எனக்கு வேணும், இந்த கப்பில் தான் எனக்கு காப்பி வேணும், வேற எந்த கப்பில் தந்தாலும் நான் குடிக்க மாட்டேன், இது எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் அண்ணனுக்கு கொடுக்கக்கூடாது, தங்கச்சிக்கு கொடுக்கக்கூடாது, வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது, கெஸ்ட்டுக்கு கூட கொடுக்கக்கூடாது, எனக்கு மட்டும்தான் வேணும், இந்த தட்டில் தான் நான் சாப்பிடுவேன், இந்த தட்டில் தந்தால் தான் நான் வேற எந்த தட்டு தந்தாலும் சாப்பிடுவேன். சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டே என்ன செய்வாங்க, சில வீடுகளில் இந்த சின்ன அந்த உறிஞ்சி குடிக்கிற கப்புன்னு சொல்லி சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அதில் தான் முந்தி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த உறிஞ்சிக்கு அந்த காப்பி தண்ணி அதெல்லாம் அந்த சின்ன குழந்தைங்க என்ன செய்வாங்க அந்த கப்பில் குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், அந்த கப்பு தான் விரும்புவாங்க. எவ்வளோ வளர்ந்தா கூட பெரியவங்கள ஆனால் கூட அதுதான் வேணும். அது மாதிரி அவங்க சாப்பிட்ற ஒரே தட்டு, அந்த பிடிச்ச தட்டு, அதில் தான் அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எனக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது, எனக்கு பிடித்தமானது அப்படின்னு சொல்கிறது போல கர்த்தர் சொல்கிறார் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்ற அனுபவம். அதற்கு ஆதாரம் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 10:21 வாசிக்கும்போது, ஆதியாகமம் 44:2 வாசிக்கும்போது
ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பானபாத்திரங்கள் எல்லாம் பொன்னும், லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் பசும் பொன்னுமாய் இருந்தது. ஒன்றும் வெள்ளி. இங்க பாத்தீங்கன்னா ராஜாவுடைய பான பாத்திரங்கள் பொன், அந்த ராஜா யூஸ் பண்றதான பான பாத்திரம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ராஜா குடிக்கிற பான பாத்திரம் பொன்னாகிய பான பாத்திரம், பொன்னால் செய்த பான பாத்திரத்தை யூஸ் பண்ணாரு. அது மாத்திரம் வேதத்துல வாசித்தீங்கன்னா ஆதியாகமம் 44:2 அங்க சொல்லப்படுகிற வெள்ளி ஆகிய பான பாத்திரம், அந்த பான பாத்திரம் வெள்ளியில் உள்ள பான பாத்திரத்தை அவங்க யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகிமையில நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசம் உள்ள அனுபவத்தை, அழைப்பில் ஒரு வேறுபடுகிற ஒரு அனுபவத்தை தான் இது குறிக்கக்கூடியதாக காணப்படுது. தெய்வ பிள்ளைங்களே, நம்முடைய ஜீவியத்தில் கூட நம்ம அந்த நாளை கேட்டது போல அந்த வசனங்கள் வாசித்தது போல நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லப்பட்ட அந்த பவுலாகிய சவுலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த சவுல் பாருங்க, கிறிஸ்தவ தேவ பிள்ளைங்களை அவர் வந்து ஏசப்பா அவரை தொடுறதுக்கு முன்னாடி, சந்திக்கிறதுக்கு முன்னாடி, தரிசனமாகிறதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ தேவ பிள்ளைங்க ஊழியம் செஞ்சாங்க, ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு வீட்டில் போய் கூடி ஜோம் பண்ணாங்க, ஒரு இடத்துல போய் ஆராதனை நடத்திட்டு இருந்தாங்க. அப்படின்லாம் கிடையாது. சொல்லப்படும் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்திரீகளையும் ஆண்களையும் பெண்களையும் பிடிச்சி கொண்டு எருசலேமில் காவலில் போடுறக்கூடிய மனுஷன். நம்ம ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம், ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம், நம்மளை பிடிச்சிட்டு போனாங்க, அப்படிலாம் கிடையாது. அவ்வளோ மோசமான ஒரு மனுஷன் தான் இந்த சவுலா காணப்படான. கர்த்தர் பாருங்க அவரை சந்தித்த முதல்ல கர்த்தர் சொல்லி, நீ என்னை துன்பப்படுத்துகிற இயேசு நானே கர்த்தர் சொன்ன உடனே பாருங்க அவர் சொல்ற வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன். பாருங்க, அதுக்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஜீவியம், பேச்சு, காரியம் எல்லாமே ரொம்ப வித்தியாசமான ஒரு முரட்டாட்டமான ஒரு மனுஷன். கிறிஸ்தவங்கள்லாம் சவுலுன்னு சொன்னாலே அலறக்கூடிய ஒரு இது. தூக்கத்தில் கூட சவுலுன்னு கேட்டால் நிம்மதியாக தூக்கம் வராது, நிம்மதியாக தண்ணி கூட குடிக்க முடியாது, அவ்வளோ தூரம் மோசமான ஒரு சவுல். ஆனால் கர்த்தர் சந்தித்ததுக்கு பிற்பாடு அவர் சொல்கிற வார்த்தை, நான் வந்து இல்லை, என் வழி வேற வழி, நான் உங்களெல்லாம் எனக்கு நீங்கள் எல்லாம் வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல தெய்வப்பிள்ளை. முதல் வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு பிற்பாடு கர்த்தர் சொல்ல, நீ இங்கே இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு மறுபடியும் அடுத்த வார்த்தை பேசாமல் ஒப்பு கொடுத்து, அதுக்கு பிற்பாடு அவருடைய லைஃபு, வாழ்க்கை, ஜீவியம், ஊழியம் எல்லாமே வித்தியாசமான அனுபவத்தில் மாற்றப்பட்ட தெய்வ பிள்ளைங்களே பாருங்க. அதுக்கு பிற்பாடு சவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, உடனடியாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார். தாமதமின்றி வேதத்தில் வாசித்து பார்த்தீங்க, தாமதமின்றி சபைகளில் போய் கர்த்தருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்பதே சுவிசேஷம் அறிவிக்கிற. பாருங்க, நம்ம கூட யோசிப்போம், இவ்வளவு நாள் இத்தனை வருஷ காலம் ஆண்டவருக்கு பிள்ளை இல்லை, ஆண்டவருக்கு பிள்ளையா இருக்கிற தெய்வ பிள்ளைங்கள் எல்லாம் பிடிச்சி கொண்டு ஜெயிலில் போட, துன்புறுத்துறது, பலவிதமான தீமையான செயல்களை, சாணு பெண்ணு யார் எவர், ஆண்களை மட்டும் அப்படிலாம் இல்லை, எந்த வித்தியாசம் பார்க்காம துன்பப்படுத்தினான் சவுல். ஆனால் இப்போ பாருங்க, எதையுமே யோசிக்கிறேன், இப்படியெல்லாம் வாழ்ந்தேன், என்ன எப்படி பேசுவேன், என்ன நினைப்பாங்க, எனக்கு என்ன இது தருவாங்க, குவாலிஃபிகேஷன், அப்படிலாம் எதையுமே யோசிக்கல. தைரியமாக முன்னாடி எப்படி கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக தைரியமாக செயல்பட்டால், அதை விட அதிகமாக தேவனுடைய நாமத்துக்காக என்ன செய்ய பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்று தைரியமாக பேச. இதனால் அவருக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் பொறாமை, இவனை எப்படியாவது கொலை செய்து இப்படி இருந்தான், இப்போ இப்படி மாறிட்டான், இவனை கொலை செய்யணும்னு சொல்லி என்ன செய்தாங்க, தேடுற அனுபவத்தில் காணப்பட்டாங்க தெய்வ பிள்ளைங்க. ஆனால் சவுலுடைய வாழ்க்கையில் பவுலானதுக்கு பிற்பாடு அதை எதை குறித்துமே யோசிக்கல. தேவனுடைய நாமத்துக்காக அவமானம் அடைவதற்கு சந்தோஷமா அவங்க புறப்பட்டு போனாங்களாம். தேவனுடைய நாமத்துக்காக இப்போ சுவிசேஷம் சொல்ல போனோம், ஊழியம் செய்ய போனோம், நமக்கு அடி உத துன்பம், நம்மளை இது கஷ்டப்படுத்துவாங்க, அவமானமாக பேசுவாங்க, அதுக்கெல்லாம் தயங்குற ஆள் பவுலே கிடையாது. அதுக்கு எந்த சூழ்நிலைமையிலையும் எந்த காரியத்துக்கும் தைரியமாக போல்டாக பேசக்கூடிய, எதிர்க்கக்கூடிய, தேவ நாமத்துக்காக ஜீவிக்கக்கூடிய அனுபவத்தில் பவுலுடைய ஊழியம் அவருடைய காணப்பட்ட தெய்வ பிள்ளைங்கள். அது மாத்திரம் இல்லை, பார்த்தீங்கன்னா அவருடைய ஜீவியத்தில் கர்த்தர் அவரை நினைச்சதாவது கொஞ்சம் கொஞ்சம் அவர் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சு. அவருடைய ஜீவியத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா பேதுரு, யோவான் தான் பாருங்கள், ஒரு சப்பானியை எழுப்பி இயேசு நாமத்தினால் எழுப்பி ஜோம் பண்ணி எழுப்பியிருப்பான். பவுலுடைய ஜீவியத்தில் அவருடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே சப்பானியாக பிறந்ததான ஒரு மனுஷனுக்கு சுகம் கொடுக்குற அனுபவம். அவருடைய வஸ்திரம் அவருடைய நம்ம யூஸ் பண்ணுற கர்ச்சிப்பு, இந்த உருமால், கச்சை, இதுகளை கூட வியாதியஸ்தர் மேலே போடும்போது அவர்களுடைய கர்த்தருடைய வல்லமை நிரம்பி இருக்கிறதுனால அந்த வியாதியஸ்தர் நினைச்சதாங்களாம் சொஸ்தமாக்கப்பட்டாங்களாம், பிசாசின் பிடியில் இருக்கவங்க விடுதலை. இப்படி பார்த்தீங்கன்னா பவுலை கொண்டு கர்த்தர் நினைச்சதாங்க அநேக அற்புதம்
அற்புதங்கள், அடையாளங்கள், விசுவாசத்தில் சபைகள் பெருகின, பரிசுத்த ஆவியின் ஆறுதலோட சபைகள் எங்கே போனாலும் அற்புதங்களும் அதிசயங்களும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதான விதத்தில் கிரியை நடப்பிக்கப்பட்ட அனுபவங்கள், ஒவ்வொரு எங்கே போனாலும் ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்படுற அனுபவம், ஆத்துமாக்கள் விசுவாசத்தில், ஆத்துமாக்கள் தேவனுடைய ரட்சிப்பு, ஞானஸ்தானம், அபிஷேகம், இப்படி தேவ ராஜ்யத்துக்கான விதத்தில் ஆட்களை சேர்க்கறதுல அப்படி பயங்கரமான ஊழியத்தை செஞ்சு கொண்டே இருக்கிற ஒரு அனுபவத்தை தெய்வ பிள்ளைங்க. அது மாத்திரம் இல்லை பாருங்கள், அவங்க சும்மா போயிட்டு இருந்தாங்க. ஒரு குறி சொல்கிற ஒரு பொம்பளை, அந்த பொம்பளை இவங்களை பார்த்து இவங்க உன்னதமான தேவனுடைய தாசர்னு சொன்ன உடனே அந்த பிசாசை அதட்டின உடனே கொண்டு போய் என்ன செய்துட்டாங்க, சிறைச்சாலையில் போட்டுறாங்க. போட்டது மாத்திரம் அடி, நல்லா அடியும் கொடுத்து காலை தொழுமரத்தில் மாட்டி விட்டு அங்கே போய் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம என்ன செய்யிருப்போம், அழுதுகிட்டே, ஏசப்பா நான் சுவிசேஷம் சொல்ல தானே போனேன், எனக்கு இப்படி எதுக்கு வரணும், இப்படி எனக்கு இந்த சோதனை வரணும், நான் உங்கள் ஊழியத்தை தானே செய்யணும், உண்மையாக செய்யணும், நான் அப்படி இருக்கேனே இப்படி இருக்கேனே சொல்லலாம். நான் பவுல் அவன் அப்படி எதையுமே சொல்லலை, எதையுமே யோசிக்கலை. அங்கே போய் பண்ணதை நான் துதித்து பாடினாங்க, அதை ஆராதிச்சாங்க. மிகப்பெரிய ஒரு அற்புதம், அதிசயம் அங்கே நடந்துச்சு தெய்வ பிள்ளைங்களே. அந்த சிறைச்சாலைக்காரன் அவனுடைய குடும்பமே என்ன செய்தாங்க, ரட்சிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தில், அந்த சிறைச்சாலை கதவுகள் திறக்கிற ஒரு அனுபவத்தில் பாருங்கள், அந்த இடத்துல அவங்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற அனுபவம், இப்படி பலவிதமான அற்புதங்கள் நடப்பிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைங்களை பாருங்கள். அது மாத்திரமல்ல, பவுலுடைய வாழ்க்கையில் அவர் எங்கேயுமே ராஜாக்களுக்கு முன்பாக, ராயனுக்கு முன்பாக, தேசாதிபதி, பிரதான ஆசாரியர், இந்த யாருக்கு முன்பாகவும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லதுக்கு யோசித்ததே கிடையாது. தைரியமா அவர் சொல்கிறார், என்னுடைய கட்டுகள் தவிர மீதி முழுமையும் என்ன போல நீங்கள் ஆகணும், கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறணும் அப்படின்னு சொல்லி தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற அனுபவமாக காணப்படுற தெய்வ பிள்ளைங்களே பாருங்கள். இப்படியெல்லாம் பயங்கரமான ஊழியம் செய்கிறார், பயங்கரமான அற்புதங்கள், அதிசயங்கள், ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட்ட அனுபவங்கள், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுற செயல்கள் அவர் செஞ்சாலும் அவருடைய ஜீவியத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 20:19 வாசிக்கிறோம், வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனை எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் கர்த்தரை நான் சேவித்தேன். எனக்கு கர்த்தர் என் மூலம் அற்புதத்தை செய்கிறாங்க, அதிசயத்தை செய்கிறாங்க, அற்புதம் நடக்க, பிசாசு ஓடுது, வியாதியம் சுஸ்தமாக்கப்படுறாங்க, கட்டுகள் குணமாகுது. இதனால அவருக்கு என்ன செய்யல, பெருமை இருந்து சொல்ல, வெகு மனத்தாழ்மையோட மிகுந்த கண்ணீரோடு கர்த்தரை சேவிக்கக்கூடிய அனுபவத்தில் நமக்கு ஒரு முன்மாதிரியான அனுபவத்தில் காணப்படுற தெய்வ பிள்ளைங்க. அது மாத்திரமில்லை, இதெல்லாம் போதாதுன்னு வேதத்தில் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 6:17 சொல்கிறாரு, ஏசப்பாவுடைய அவர் கொலோசியர் 1:24 கிறிஸ்துவின் உபத்திரவங்களை குறைவானதை என் மாம்சத்தில் நான் நிறைவேற்றினேன். ஆண்டவர் கூட ஜனத்துக்காக அடைந்த பாடுகள், அதுக்காக நானும் கூட என்ன செய்கிறேன், என்னுடைய சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது கலாத்தியர் 6:17, கொலோசியர் 1:24 அங்கே சொல்கிற கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்கள் நான் என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன்னு சொல்கிறார். அது மாத்திரம் 1 கொரிந்தியர் 13:23 அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் பட்டதான தேவனுடைய நாமத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக பலவிதமான சேதங்கள், பலவிதமான கப்பல் பிரயாணங்கள், என்னுடைய சுய சகோதரர்களை வந்த மோசங்கள், என்னுடைய அந்நிய சகோதரர்களை வந்த மோசங்கள், இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மில்லார்கள் அடிபடுற அனுபவங்கள், கப்பல் சேதத்தில் இருந்தேன், பிரயாணங்களினால் ஆறுகளால் வந்த மோசங்கள், கள்ளரால் வந்த மோசங்கள், என் சுய ஜனங்கள் வந்த மோசங்கள், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள், பட்டணங்களில் வந்த மோசங்கள், வனாந்திரத்தில் உண்டான மோசங்கள், சமுத்திரம், கள்ள சகோதரர், இப்படி பல பிரயாசங்கள், வருத்தங்கள், அநேக முறை கண் விழிப்பு, பசி, தாகம், உபவாசங்கள், குளிர், நிர்வாணம், இப்படி தேவனுக்காக அவர்பட்ட பிரயாசங்கள், அவருடைய ஊழியை பாருங்க. அவர் எப்படி தேவனை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய பிள்ளைகளை அதிகமாக அவர் துன்பப்படுத்தினார். அவர் எவ்வளவுத்துக்கு எவ்வளவு துன்பப்படுத்தினாரோ அதை விட பல மடங்கு அதே தேவனுடைய நாமத்துக்காக அவர் தன்னை முற்றுமாக அர்ப்பணித்து தேவனுடைய நாமத்துக்காக பிரயாசப்படுறார், அவருக்காக பாடுபடக்கூடிய, அவருடைய சரீரத்தில் அவ்வளவு தூரம் வேதனை கஷ்டத்தையும் தேவ நாமத்துக்காகப்பட்ட, அதனால ஒரு நாள் அவர் சங்கடப்படுறதோ அப்படிலாம் வேதத்தில் சொல்லப்படலை. தேவ ராஜ்யத்துக்காக, தேவனுடைய நாமத்துக்காக மகிமைப்படும்படியா அவ்வளோ பாடுகளையும் கஷ்டங்களையும் சகித்தார் என்று விதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளை கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் சொல்லி பார்த்தீங்கன்னா தேவ நாமத்துக்காக, தனக்காக, இப்போ அவங்களுக்கு சொந்தமாக எனக்கு இப்படியெல்லாம் வாழணும், இப்படிலாம் ஜீவிக்கணும் அப்படிலாம் இல்லை. தேவனுடைய வழி என்ன, தேவனுடைய சுத்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவருக்கு நான் என்ன செய்யணும் அதை அறிஞ்சு ஒப்பு கொடுத்து அப்படி தேவ நாமத்துக்காகவே தன்னுடைய ஜீவியத்தை, தன்னுடைய ஜீவனை முற்றுமா பான பலியாக வார்க்கப்படுகிற ஒரு அனுபவத்தில்
அனுபவத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் இல்லை, விதத்தில் வாசித்து பார்த்தீங்க 1 சாமுவேல் 16:3 வாசிக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா தாவீதை குறித்து பார்க்கும்போது அவன் அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தர் சொல்கிறார் சாமுவேல் தீர்க்கதரிசி, அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு, எனக்காக அபிஷேகம் பண்ணு. அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டதே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறதுக்கு. பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில் சிறு பிராயம் முதற்கொண்டே தேவனுடைய ராஜ்யத்துக்காக பாருங்க இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமா ஒரு கோலியாத் ஒரு பெரிய ஒருத்தன் என்ன செய்ய வந்து தினமும் காலையிலையும் மாலையிலையும் வந்து நீ இப்போ உங்களில் யாராவது எனக்கிட்ட வாங்க, நீங்கள் ஜெயித்தா நான் உங்களுக்கு அடிமை, நான் ஜெயித்தா நீங்கள் எனக்கு அடிமை, அப்படி 40 நாள் வந்து ரொம்ப தொந்தரவாக இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கோலியாத்தை கதராகிய தேவனுடைய நாமத்தினால இந்த தாவீது மேற்கொள்கிற ஒரு அனுபவம். அது மாத்திரம் எவ்வளவோ இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக பயங்கரமாக பல யுத்தங்களையும் பல இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு மீட்பையும் உண்டு பண்ணுகிற ஒரு பாத்திரமாக தாவீது காணப்படும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும். அவருடைய சங்கீதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றை நான் நாடுவேன், தேவனுடைய சமூகத்தில் அவருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பது நாடுவேன், 1000 நாளை பார்க்கும்போது பிரகாரங்கள் செல்லும் ஒரு நாள் இப்படி தேவ சமூகம் தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி மிகுந்த ஒரு வாஞ்ச அந்த தாகத்தினால பார்த்தீங்கன்னா அவர் மிகுதியான பொண்ணு பொருள் வெள்ளி அது மாத்திரமில்ல கல் எவ்வளோ முடியுமோ பணம் பொருள் எல்லாம் ஒரு ஆலயம் கட்டப்பட என்னெல்லாம் வேணுமோ அவை எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கப்பட்ட அனுபவத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அவர் மரித்தார். தெய்வ பிள்ளைங்களை, சாலமோன் காலத்தில் ஆலயம் கட்டப்படும் போது ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா என்ன செய்வாங்க, அங்கே சத்தம் கேட்கும், இரும்பு கல் அது இது சத்தம் என்ன செய்யும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் சாலமோன் காலத்தில் தேவ ஆலயம் கட்டப்படும் போது பார்த்தீங்கன்னா சத்தமே கேட்கப்படலை. ஏன்னா அதுக்கு முன்பாகவே எல்லா கற்களும் எல்லா காரியம் பணி தீர்க்கப்பட்ட கற்கள் எல்லாம் வந்து தாவீது தேவனுடைய அந்த ஆலயத்தின் மேல உள்ள வாஞ்சனை எல்லாவற்றையுமே ஆயத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கார். தேவனுடைய தெரிந்து கொண்ட பாத்திரமாக தேவனுக்காக யுத்தத்தை செய்கிற ஒரு அனுபவத்தை, தேவனுக்காக ஆலயத்துக்கான பிரயாசங்களில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுற பாத்திரமாக காணப்படாது. நம்முடைய ஜீவியத்திலையும் கூட நாமும் கூட பாருங்க, கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அவருக்காக தெரிந்து கொண்ட பாத்திரமாக நம்மளை வச்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கும் தெய்வ பிள்ளைங்களை, நம்ம நம்முடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைங்க, என் குடும்பம், எனக்கு ஒரு வழி, அந்த வழியில தான் நான் போவேன் அப்படின்லாம் இல்லை. நம்ம ஒவ்வொருவரையும் ஏசப்பா தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து அவருடைய நாமத்துக்காக பிரயாசப்படுறதுல அவருடைய ராஜ்யத்தை கட்டுற விதத்துல நாமும் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுது. அல்லேலூயா. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா உணவு பாத்திரத்தின் அனுபவத்தில் வாசிக்கும். முதலாவது பார்த்தீங்கன்னா எபிரேயர் புஸ்தகம் 9:4 வாசிக்கும். எபிரேயர் 9:4 வாசிங்க. அதிலே பொன்னார் செய்த துபகலசமும் முழுவதும் பொற்றகடு புதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் வாசிக்கிறோம். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். மூன்றாவது உணவு பாத்திரத்தில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் நமக்கு தேவையான ஒன்றாக காணப்படுது. பிள்ளைங்க இஸ்ரவேல் ஜனத்துக்கு பாருங்க, அவங்க வனாந்திரத்தில் அவங்க ரொம்ப சலிச்சுக்கிட்டாங்க. இதையே இப்போ வனாந்திரத்தை இப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோமே, எங்களுக்கு நல்ல சாப்பாடு இல்லையேன்னு கொஞ்சம் சொல்லி கஷ்டப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் என்ன செய்தாங்க, வானத்து தானியமாகிய வானத்து அப்பமாகிய தூதர்களுடைய அப்பமாகிய அந்த மன்னாவை என்ன செய்தாங்க, விடியற் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பனி நீங்கிறதுக்கு பிற்பாடு எல்லா இடங்களும் என்ன செய்யும், அவங்களுடைய வீடுகளுக்கு அவங்க கூடாரத்துக்கு பக்கத்தில் என்ன செய்யும் கிடக்கும். அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி அளவு, நம்ம வீடுகளை யூஸ் பண்ணுற கொத்தமல்லி அதே அளவில் பார்க்க வெண்மை நிறமாக இருக்கும். அதோடைய ருசி பார்த்தீங்கன்னா தேனிட்ட பணியாரம் போல் ருசி. அது பார்க்க கொத்தமல்லி அளவு, அது பார்க்க நல்லா வெண்மை நிறமாக இருக்கும். ஆனால் அதோடைய ருசி பார்த்தீங்கன்னா தேனிட்ட பணியாரம் போல். அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அவங்களுக்கு செய்யணுமோ, தோசையோ எப்படி அதை மாவா சலிச்சு அவங்களுக்கு என்ன வேணுமோ யூஸ் பண்ணி என்ன செய்வாங்க, சாப்பிட்டுக்குவாங்க. அது எது வரைக்கும் சாப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது வரைக்கும் அந்த மன்னாவை புசித்தார்கள் என்று விதத்தில் வாசிக்கின்ற பிள்ளை பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு சாப்பாடு என்னது, இந்த மன்னா தான் தெய்வ பிள்ளை. அந்த மன்னா நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது விசேஷமான ஆகாரம், வானத்து தானியம், தூதர்களுடைய அப்பம். தெய்வ பிள்ளைங்களை கத்த அப்படியா இஸ்ரவேல் ஜனத்தை போஷித்து பாதுகாத்தாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அவங்க போஷிக்கப்படுற இந்த மன்னாவினால போஷிக்கப்பட்டாங்க. விடியற் காலையில் அது கிடைக்கும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட
நாமும் கடந்து போகிற பாதையில் ஒவ்வொரு நாளும் விடியற் காலையில் அதிகாலையில் நமக்கு கத்தரை தேடுகிறவன் கத்தரை கண்டடைவன். அப்படிப்பட்ட சமயத்தில் கத்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கணும். ஒவ்வொரு நாள் நம்ம அந்த பூமியில் வாழ்கிறத நினைச்சோம். காலையில் டீ, காலை டிஃபன், மதியம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, இதில் போதாது இடைப்பட்ட நேரத்தில் ஜூஸு, ஸ்நாக்ஸு, அது இதுன்னு என்ன செய்கிறோம் நம்ம சாப்பிடும். ஏன்னா நம்ம உடம்பு ஹெல்த்தாக இருக்கணும், டயர்டாக இருக்கக்கூடாது, பலகீனப்பட்டுறக்கூடாது சொல்லி என்ன செய்வோம், வேலைக்கு நமக்கு இந்த ரத்தம் ஊறுறதுக்கு என்ன நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு யார் என்னென்ன எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆசையும் அதுக்கு தக்கன ஃபுட்டு சாப்பாடுகள் என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க தெய்வ பிள்ளைங்க. அதுபோல தான் தெய்வ பிள்ளைங்க நம்ம ஒவ்வொரு நாளும் பூமியில் வாழ்கிறது சாப்பிட்றோம். அதுபோல் ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம கடந்து போகிற பாதையில் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய சோதனைகளில், வியாதிகளில், பலகீனங்களில், வரக்கூடிய கஷ்டங்களில், உபத்திரவங்களில் நம்ம அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம போக வேண்டுமானால் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையாகி அப்போ நமக்கு தேவையாய் காணப்படுது பிள்ளைங்களே. இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் சமையல் பாத்திரம் இல்லாமல் பக்கத்து வீட்டில் போய் எங்கள் வீட்டில் சோறு பொங்கிறதுக்கு பானை இல்லை, நீங்கள் சோறு பொங்கிட்டீங்களா, அந்த உங்கள் சோத்து பானையை எனக்கு தருவீங்களா, கழுவி தருவீங்களா, இல்லை குழம்பு வைக்கணும் குழம்பு சட்டியை தருவீங்களா அப்படின்னு கேட்கறது போல் அப்படிப்பட்ட அனுபவம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் பாத்திரம், நம்ம வீட்டில் சமையல் பண்ண ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் சமையல் பாத்திரம் என்ன செய்யணும், இருக்கணும். அதுபோல் நம்ம ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும். நமக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளைங்களா இருக்கணும். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் போல இஸ்ரவேல் ஜனங்கள் தினமும் மன்னாவினால் போஷிக்கப்பட்டது போல ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் கர்த்தருடைய வார்த்தையாகிய மன்னாவினால் நம்ம என்ன செய்யணும், போஷிக்கப்படும். அந்த மன்னா வைக்கப்பட்ட பாத்திரம் போல மன்னா என்கிற பாத்திரமாக ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட பாத்திரமாக நாம் என்ன செய்யணும், காணப்படணும். தெய்வ பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட பாத்திரமாக இருப்போமானா என்ன சோதனை வரட்டு நம்ம சோர்ந்து போக மாட்டோம், என்ன கஷ்டம் வரட்டு சோர்ந்து போக மாட்டோம், என்ன நஷ்டம் வரட்டு சோர்ந்து போக மாட்டோம். தெய்வ பிள்ளை எந்த சூழ்நிலையும் ஆண்டுடைய வார்த்தை இருக்கா, அந்த வார்த்தையை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டு ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசுனீங்க ஏசப்பா, என்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா, இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, என் வியாதியிலேருந்து எனக்கு சுகத்தை தாங்க, என் கட்டுகளில் எனக்கு விடுதலை தாங்க. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நம்ம என்ன செய்வோம், இந்த பூமியில் சமாதானமாக இருப்போம். நம்ம சோர்ந்து போக மாட்டோம், அதேறிய போக மாட்டோம். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டேனே, ஆண்டவருக்குள்ளே வந்து எனக்கு இப்படி ஆகிட்டு நம்ம நினைக்க மாட்டோம். நமக்கு கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள். நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டு ஒருத்தரும் ஆறுதல் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஆறுதல் சொல்கிற அந்த ஆறுதல் நித்திய ஆறுதல் கிடையாது. ஆனால் உண்மையாக தேவன் தரக்கூடிய வார்த்தை, அந்த அவருடைய வாக்குத்தத்தம், அவர் தர அந்த மன்னா, அந்த வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம், அதில் இருக்க பலன், அதில் இருக்க ஒரு ஆசீர்வாதமே தனி தான் தெய்வ பிள்ளைங்களே. 1000 வார்த்தை நம்ம கேட்கறத விட ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையே நமக்கு போதும் தெய்வ பிள்ளை. நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய வேதனை, துன்பம் எல்லாமே நம்மளை விட்டு பறந்து போகிற அனுபவத்தில் காணப்படும் தெய்வ பிள்ளைங்க. பாருங்கள், எலியா கூட பாருங்கள், அவர் கர்த்தருடைய சோர்ந்து போயிட்டார். அந்த எசபேல் அந்த சகோதரி சொன்னது வார்த்தை கேட்டு சோர்ந்து போயிட்டார். ஆனால் தூதன் வந்து அவர் தட்டி எழுப்பி கர்த்தருடைய அந்த ஆகாரங்களை கொடுத்து அவர் என்ன செய்கிறார், அந்த ஆகாரத்தின் பலத்தினால 40 நாள் ஓரை பருவத்தை நடந்தார் அந்த தேவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மன்னாவாகிய கர்த்தருடைய வார்த்தையாகிய பாத்திரம் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம கடந்து போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அவசியமாக காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜீவியத்தில் உணவு பாத்திரத்தில் யாத்திராகம் 12:34 வாசிக்கும் போது, யாத்திராகமும் 12:34 வாசிக்கும் போது வாசிங்க. பிசைந்தமா புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள்மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். பாருங்க, இங்கே புளிப்பில்லாத பிசைந்த மாவுள்ள பாத்திரம் என்று சொல்லப்பட்ட தெய்வ பிள்ளைங்களை பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி அவங்க ஏசப்பா சொல்லியிருந்தாங்க, மாவு என்ன செய்யணும், பிசைஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த மாவு புளிக்கலை, அதுக்கு முன்பாகவே அவங்க என்ன செய்தாங்க, எடுத்துக்கொண்டு புறப்பட்டாங்கன்னு சொல்லப்பட. இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 5:8 வாசிக்கும் போது வாசிங்க. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்போ நமக்கு தேவையாய், துப்புரவு உண்மை என்ற புளிப்பில்லாத அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவையாய் காணப்படுது பிள்ளைங்களை. அப்போ துப்புரவு என்ற ஒரு அனுபவத்தில் தூய்மையான ஒரு அனுபவம், சுத்தமான ஒரு அழுக்கின்மை என்ற அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் தேவையாய் காணப்படுது. உண்மையான அனுபவம் சிலர்கிட்ட என்ன இருக்காது, உண்மை சமயத்துக்கு தக்க என்ன செய்திருவாங்க, பச்சை போய் கலர் போய் அந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் என்ன செய்திருவாங்க சொல்லிடுவாங்க. நான் தேவன் சொல்கிறாங்க, புளிப்பில்லாத பிசைந்த மாவுள்ள பாத்திரம் உனக்கிட்ட காண
காணப்படணும், உனக்குள்ள உண்மை இருக்கணும், துப்புரவு காணப்பட வேண்டும் என்று நம்ம எல்லாரும் பாருங்க. பிசைந்த மா என்பது ஐக்கியத்தை குறி. நம்ம அப்போஸ்தலர் என்கிற தேவ ஜனங்க அவர் ஐக்கியத்துக்குள்ள நம்ம ஊழியர்கள் ஜனங்கள் என்ற ஐக்கியத்துக்குள்ள நம்ம எல்லாரும் காணப்படுறோம். தெய்வ பிள்ளைங்களே, நமக்குள்ள என்னது எல்லாருக்குள்ளே நல்ல ஒரு ஐக்கியமா துப்புரவு உண்மை என்ற ஒரு புளிப்பில்லாத அனுபவத்தில் நம்ம ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுது. பிள்ளை வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தல காலத்தில் பாருங்க, அவங்க வாழ்ந்ததான ஜனங்கள் எல்லாம் ஒரே மனமும், அந்த வேதத்தில் வாசிக்கும் ஒரே மனமும் ஒரே இருதயமா இருந்தாங்க. எல்லாரும் ஒரே மனமும் ஒரே எல்லாரும் பொதுவாக எல்லாருடைய சாப்பாடு முதல் தண்ணி முதற்கொண்டு எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவிச்சாங்க. ஆனால் அப்படி இருந்தவர்களுக்குள்ளே அனனியா சப்பீரால் 2 பேர் நினைச்சாங்க, கணவன் மனைவி, அவங்க நினைச்சாங்க ஒரு பங்கை ஒழிச்சு வச்சு ஒரு ஐக்கியம் இல்லாமல் ஒரு ஒளிச்சு வச்சு ஒரு உண்மையற்ற அனுபவத்தில் காணப்பட்டாங்க. முடிவு அவங்க மரித்து போனாங்க. தெய்வ பிள்ளைங்க, அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட கசப்புகள், கோபங்கள், எபேசியர் 4:31 சொல்லப்பட்ட கசப்பு, வைராக்கியம், கோபம், இப்படிப்பட்ட மூர்க்கம், இப்படிப்பட்ட எந்த ஒரு அனுபவம் நமக்குள்ள காணப்படக்கூடாது. அப்படிப்பட்ட கசப்புகள், வைராக்கியம் இல்லாத, புளிப்பில்லாத அந்த துப்புரவு உண்மை என்ற அதான் அந்த அப்பம் உள்ள அனுபவம் உடைய பாத்திரம் உள்ள ஜீவியம் நமக்கு தேவையாய் காணப்படுது. பிள்ளைங்க, இந்த உணவு பாத்திரத்தில் 3ஆவதாக பார்த்தீங்கன்னா எண்ணாகமம் 4:9 வாசிக்கிறது போல. எண்ணாகமம் 4:9 வாசிக்கும் போது வாசிங்க. இளநீல துப்பட்டியை எடுத்து குத்துவிளக்கு தண்டையும் அதன் அகல்களையும் அதன் கத்திரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் அதற்குரிய எண்ணெய் பாத்திரங்களையும் மூடி. அங்கே நம்ம வாசிக்கிற எண்ணெய் பாத்திரங்கள்னு சொல்லப்படுற தெய்வ பிள்ளைங்களே. அப்போ அந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது எண்ணெய் பாத்திரங்களையும் சொல்லப்படுற எண்ணெய் மிகவும் சமையலில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு பொருளாக காணப்படுது. வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 29:23 வாசிக்கும் போது, யாத்திராகமம் 29:23 வாசிக்கும் போது வாசிங்க. கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைத்திருக்கிற புளிப்பில்லா அப்பங்களுள்ள கூடையில் ஒரு அப்பத்தையும் எண்ணெயிட்ட அப்பமாகிய ஒரு அதிரசத்தையும் எண்ணெயிட்ட அப்பமாகிய அதிரசத்தையும் என்று சொல்லப்படுற தேவ பிள்ளைங்க. அப்போ எண்ணெய் சமையல்ல மிக முக்கியமான பொருள். எண்ணெய் இல்லாமல் ஒரு சமையல் பண்ணால் அது ரொம்ப டேஸ்டே இருக்காது. அந்த ருசி, அந்த டேஸ்ட் கொடுக்கணும். முதலாவது எண்ணெய் ரொம்ப ஒரு முக்கியமான எண்ணெய் பாத்திரம் ஒரு மிக முக்கியமான அவசியமாக காணப்படுது தேவ பிள்ளைங்களா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட இந்த எண்ணெய் பாத்திரம் என்பது எதை குறிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கீதம் 23:5 சங்கீதக்காரன் தாவீது சொல்றது போல, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன்னு சொல்லப்படுது போல அந்த எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கக்கூடியதாய் காணப்படுது. பிள்ளைங்க, நம்முடைய ஜீவியத்தில் இந்த எண்ணெயாகி அந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட அனுபவத்தில் நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்னைக்கு நாம் அபிஷேகம் பெற்றுக்கோம். அநேக தெய்வ பிள்ளைங்க நம்ம சபையில் கூட அபிஷேகம் இந்த பெறாதவங்க கூட கன்வென்ஷன் நாட்கள் கூட்டங்களில் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தின் அனுபவம் நம்ம எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் நம்ம இருக்கிறோம்? பெற்றுக்கொண்ட அனுபவத்திலேயே அதே வளர்ச்சியில் இருக்கிறோமா, இல்லை அந்த பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நம்ம அவித்து போட்ட அனுபவத்தில் எல்லாம் மூடி வச்ச தாளந்த ஒருத்தன் மூடி வச்சு புதைச்சி வச்சான் பார்த்தீங்களா? அது போல பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை புதைச்சி வச்சிருக்கோமா, இல்லை பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நம்ம அவித்து வச்சிருக்கிறோமா, இல்லை அதை பெற்றுக்கொண்ட அபிஷேகம் வேற எங்கேயோ போட்டுக்கிட்டு நம்ம வேற மனுஷங்களா வாழ்றோமா? தெய்வ பிள்ளைங்களே, நாம எப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறோம்? அதை பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை தந்த அபிஷேகத்தை குறித்து கர்த்தர் நினைச்சுவாங்க, கணக்கு கேட்பாங்க. தெய்வ பிள்ளைங்க, பெற்றுக்கொண்ட அனுபவத்தை அந்த அபிஷேகத்தை நாளுக்கு நாள் வளர வேண்டியது அவசியமாக. அந்த எண்ணெய் பாத்திரமாகி அந்த அபிஷேகம் நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்யணும்? வளரணும். நமக்கு மாத்திரமல்ல, மற்றவங்களுக்கும் நாம ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுது. பிள்ளை வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் வாசித்து பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளின் புத்திரையில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு சகோதரி, அவங்க அந்த தீர்க்கதரிசியாக அந்த கணவனார் இறந்து போயிட்டு, அந்த சகோதரிக்கு இப்போ கடன்காரங்க கடனால் பிள்ளைகளை பிடிச்சிட்டு போதுக்கு நிற்காங்க. அந்த சகோதரி என்ன செய்கிறாங்க? ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, இப்படியாக நிலவரம், எனக்கு கடனால் என் கணவனார் இறந்து போயிட்டார், என் பிள்ளையை பிடிச்சிட்டு போயிருக்காங்க, நான் என்ன செய்ய? கடனுக்கு நான் அடைக்க என்ன செய்ய? அவருக்காக உனக்கிட்ட எண்ணெய் இருக்குது, ஒரு குடம் எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு பிற்பாடு உங்கள் வீட்டில் உள்ள காலி பாத்திரத்தை எல்லாம் எடுத்து பக்கத்து வீட்டில் உள்ள காலி பாத்திரத்தை எல்லாம் கேட்டு வாங்கி வச்சு எல்லா பாத்திரங்களையும் அந்த ஒரு குடம் இருக்குது அந்த எண்ணெயை ஊற்றுறா. எல்லா பாத்திரங்களும் அந்த எண்ணெயை ஊற்றப்படுது. இனி பாத்திரம் இருக்கான்னு கேட்குறாங்க, பாத்திரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த எண்ணெய் அப்படியே நின்று போச்சு. அவ்வளோ அவ்வளோ ஊற்றப்பட்ட எண்ணெயை அந்த பாத்திரத்தை எல்லாம் எண்ணெயெல்லாம் கொண்டு விற்று கடனெல்லாம் அடைச்சிட்டு மீதி இருக்கிறத வச்சு அவள் குடும்பம் அவளுடைய பிள்ளைகளும் சந்தோஷமாக சாப்பிட்டாங்க என்று பார்க்கும் தெய்வ பிள்ளைங்க. அதுபோல் எண்ணெயாகிய அபிஷேகம் நமக்கு மாத்திரமல்ல, நாம் மற்றவங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான அனுபவத்தில் மற்றவங்களெல்லாம் மகிழ்ச்சி பெறுகிற விதத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 47:9 வாசிக்கிறோம், இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள ஜீவ பிராணிகள் யாவும்
பிழைக்கும். சொல்லப்படுது ஏராளமான மச்சங்கள் உண்டாகும், நதி போகும் இடமெங்கும் எல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று சொல்லப்படுது தெய்வ பிள்ளைங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மாத்திரமல்ல மற்றவங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். சங்கீதக்காரன் தாவீது சொல்ற என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்கிறார் தெய்வ பிள்ளைங்க. நாம் பெற்ற அபிஷேகம் எப்படிப்பட்ட அனுபவத்தில் நாம் இருக்கிறோம் தெய்வ பிள்ளைங்களே? அபிஷேகத்திலேயே அந்த பெற்றுக்கொண்ட அனுபவத்திலே இருக்கிறோமா? வளராத அனுபவத்தில் இருக்கோமா? கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பணும், 2 வாரத்தை அந்நிய பாஷை பேசும், அதோட முடிஞ்சு தெய்வ பிள்ளை. கண்ணை திறந்து அப்படி வேடிக்கை பார்க்குற அனுபவம் அப்படிலாம் கூடாது. நம்முடைய பெற்றுக்கொண்ட நம்ம சபையிலையும் சரி வீடுகள்லையும் சரி நல்ல ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்த அபிஷேக ஆவியானோரால் நம்ம நிரப்பப்பட வேண்டியது அவசியம். நம்ம நிரம்ப நமக்கு மாத்திரமல்ல நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம், ஒரு விடுதலை, ஒரு நன்மை, அப்படிப்பட்டதான அனுபவம் ஆவிக்குரிய எழுத்தின் பிரகாரம் நன்மைகளை கத்த தந்து நம்மை ஆஸ்வதிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, விதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா லவோதிக்கே சபை ஆண்டவர் கேட்குற, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமா, நீ ரெண்டும் இல்லாமல் நீ இருக்காத சொல்லி கத்த சொல்கிறாங்க. நீ அனலாயாவது குளிராயாவது இருந்த, நீ ரெண்டுமே இல்லாமல் இருந்தேன்னா அவனே வாந்தி பண்ணி போட்டுருவேன். தேவன் நம்மை வாந்தி பண்ணி போடுற அனுபவத்தில் நம்முடைய ஜீவியம் காணப்படக்கூடாது தெய்வ பிள்ளை. ஒவ்வொரு நாளும் நமக்கு பாருங்க எந்தெந்த காரியத்தை குறிச்செல்லாம் கரிசனை இருக்கு. அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், பல கவலைகள், பல பாரங்கள், பல யோசனைகள், பல திட்டங்கள் இருக்கு. ஆனால் நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நம்ம இப்படி இருக்கமே, அபிஷேகத்தில் வளராமல் இருக்கமே, சர்ச்சைக்கு பெய்யும் ஆவியில் நிரம்பாமல் இருக்கமே, அந்நிய பாசை பேசி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்கமே, அதை குறித்த கவலை பாரம் உள்ளவங்களை நம்ம காணப்படுறோங்கம்மா தெய்வ பிள்ளைங்களே. நம்மளுடைய ஜீவியத்தில் நம்முடைய உணவு பாத்திரத்தில் எண்ணெய் பாத்திரம் உடையவர்களா நமக்கு மாத்திரம், நம்முடைய குடும்பத்துக்கு, சபைக்கு, நம்முடைய போகிற வர இடம், வேலை பார்க்குற இடம், படிக்கிற ஸ்கூல், காலேஜ், எல்லா இடங்களையும் மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. 4வதாக பார்த்தீங்கன்னா எரேமியாவுடைய புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4-6 வாசிக்கும் போது, எரேமியா 18:4-6 வாசிக்கும் போது வாசிங்க. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இங்கே நம்ம வாசிக்க கேட்ட வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வ பிள்ளைங்களே, இங்கே வாசிக்கிறோம் குயவனுடைய வீட்டு களிமண் பாத்திரத்தை குறித்து நம்ம பார்க்கணும். 4வதாக களிமண் பாத்திரத்தை குறித்து பார்க்கணும் தெய்வ பிள்ளைங்களே. பாருங்கள், குயவனுடைய கையில் பாத்திரம் இருக்கும்போதே அந்த என்ன செய்து போச்சு, அந்த பாத்திரம் கெட்டு போயிட்டு தெய்வ பிள்ளை. குயவனுடைய கையில் இருக்கும்போதே கெட்டு போயிட்டு. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணங்கிறான் என்று சொல்லப்பட்ட தெய்வ பிள்ளை. இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பாத்திரத்துக்கு மேலே அந்த மன்னிப்பு, குயவன் அந்த பாத்திரத்துக்கு மேலே காட்டுற மன்னிப்பையும் இரக்கத்தையும் காட்டக்கூடியதாய் காணப்படுது பிள்ளைங்களை. பாருங்க, நாம கூட கர்த்தருடைய கரத்தில் இருக்கோம். ஏசப்பா சொல்றாங்க, நான் உன்னை என்னுடைய உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்றாங்க. கர்த்தருடைய கரத்தில் நாம இருக்கோம். நம்முடைய பாத்திரம், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பாத்திரமாக நாம எப்படிப்பட்ட பாத்திரமாக காணப்படுறோம் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, அந்த கர்த்தருடைய கரத்திலேயே இருக்கும்போதே அந்த பாத்திரம் கெட்டு போயிற்று. அப்போ அந்த கெட்டு போனனால குயவன் என்ன செய்யல, இந்த இதை தூக்கி தூர போட்டுட்டு வேற புதுசாக ஒரு களிமண் எடுத்து புதுசாக நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படின்லாம் நினைக்கல. அந்த பாத்திரம், அந்த களிமண் மேலே அவர் இரக்கமுற்று அதுக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து அதுக்கு ஒரு இரக்கத்தை அதன் மேலே காட்டி புதுசாக அதே பாத்திரத்தை மறுபடியும் புதுசாக என்ன செய்கிறாரு, வரைகிறார் தெய்வ பிள்ளைங்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேத வசனத்தின் மூலமாக நம்ம தியானிக்கும் போது லூக்காவுடைய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 33வது வசனம் 56லேருந்து வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேதுரு குறித்து பார்க்கும்போது பாருங்கள், பேதுரு சொல்கிற ஆண்டவரே, நான் காவலிலும் சாவலிலும் உண்மை பின்பற்றி வர நான் ஆயத்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ கர்த்தர் சொல்வார், நீ என்ன சேவல் கூவுறதுக்கு முன்பாக 3 தடவை நீ மறுதளிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் அதெல்லாம் பெருசாக இது பண்ணாமல் அனுபவத்தில் அவன் காணப்படும். ஆனால் அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவன் 3 முறை என்ன செய்வான், கர்த்தரை மறுதளிச்சிருவான். அப்படி மறுதளிக்கிற சமயத்தில் கர்த்தர் என்ன செய்வார், அவனை பார்ப்பார். அவனை பார்க்குற அந்த பார்வை, லூக்கா 22 அந்த 61 வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் பார்க்குற அந்த பார்வை
பார்வையை பார்த்தீங்கன்னா பார்க்குற அந்த பார்வை அந்த பார்த்த உடனே அவன் என்ன செய்வான்? மனம் கசந்து அழுவான். அந்த தெய்வ பிள்ளைங்களே, மனம் கசந்து என்ன செய்வானா? அவன் அழுவான். தெய்வ பிள்ளைங்க பாருங்க, நான் அவங்கள எந்த சூழ்நிலையில் நான் அவங்கள பின்பற்றுவேன் ஆண்டவரேன்னு சொன்னான். ஆனால் அவனுக்கு அந்த சோதனையில் அவன் என்ன செய்துட்டான்? கர்த்தரை எனக்கு யாருன்னு தெரியாது அந்த மனுஷனை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். வாசிக்கிறான் தெய்வ பிள்ளைங்க. அப்படிப்பட்ட அனுபவத்தில் அவன் மாற்றப்பட்டான். அவனுக்கு சூழ்நிலையில் அவன் அப்படி செஞ்சுட்டான் தெய்வ பிள்ளை. ஆனால் ஆண்டோட அந்த கனிவான அந்த பார்வை, அந்த இரக்கமான பார்வை, அந்த மன்னிப்பாகிய பார்வை, அவன் மறுபடியும் தேவனை விட்டு தூரம் போகாத அனுபவத்தில் அந்த பார்வை காணப்படக்கூடிய அனுபவத்தில் காணப்பட்ட தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் யோவான் சுவிசேஷம் 21:3 நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே கூட பார்த்தீங்கன்னா ஏசப்பா மரணத்துக்கு பிற்பாடு உயிரோடு எழும்பியாச்சு. ஆனாலும் அந்த சீஷர்களை என்ன செய்துட்டாங்க? பின் வாங்கி போயிட்டாங்க. அவங்க விட்டு வந்த மீன் பிடிக்கிற தொழிலுக்கே பேதுரு சொல்கிறார், நான் மீன் பிடிக்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறார் தெய்வ பிள்ளைங்களே. ஒரு நாளில் ஏசப்பா கூப்பிடும்போது உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன், என் பின்னே வாங்கன்னு சொன்னவங்க வந்தாங்க. ஆனால் ஏசப்பாவுடைய மரணம் இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் பார்த்ததுக்கு பிற்பாடு என்ன செய்துட்டாங்க? அவங்க பின் வாங்கி மறுபடியும் விட்ட தொழிலுக்கு என்ன செய்துட்டாங்க? போயிட்டாங்க. அப்போ அந்த இடத்துலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பேதுருவே நீ என்ன நேசிக்கிறாயா? அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அது மாத்திரம் யோவான் சுவிசேஷம் 21 கடைசி கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஏசப்பா கேட்குறாங்க சீமோன் பேதுருக்கும். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். பாருங்க தெய்வ பிள்ளைங்க, இது போல கர்த்தர் 3 முறை என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அவன் கடைசி பார்த்தீங்கன்னா அழுது, ஆண்டவர் நீங்க எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் உள்ளம் உடைந்து அழக்கூடிய அனுபவத்தில் காணப்படுவான் தெய்வ பிள்ளைங்க. பாருங்க தெய்வ பிள்ளைங்களே, ஆண்டவரை விட்டு தூரமான அனுபவத்தில் மறுபடியும் விட்டு தொழிலுக்கு போனதான அந்த பேதுருவை கர்த்தர் என்ன செய்றாங்க? அவனுக்கு ஒரு இரக்கத்தை காண்பிக்கிறாங்க, அவருக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து மறுபடியுமா பாருங்க, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கர்த்தர் என்ன செய்றாங்க? கேட்டு மறுபடியும் அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியா கர்த்தர் என்ன செய்றாங்க? தைரியப்படுத்துறாங்க, உற்சாகப்படுத்துகிற அனுபவத்தை பார்க்கும் தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் லூக்கா 13:7 வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் நிற்கிற அந்த அத்திமரத்தை குறித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அத்திமரம், அந்த எஜமான் சொல்கிற அந்த அத்திமரம் இவ்வளோ நாள் நின்றுட்டே இருக்கான், அது கனியே கொடுக்கல, போதும் அதை என்ன செய்யுது? வெட்டி போட்டுரு, இடத்தையும் வேஸ்ட் ஆக்குது, இது எதுக்கு நம்ம சும்மா நின்று என்னத்துக்கு அப்படின்னு சொல்லுகிற சமயத்தில் அந்த தோட்டக்காரர் சொல்கிறேன், ஐயா அந்த 1 வருஷம் இருக்கட்டும், நான் என்ன செய்றேன்? கொத்தி எரு போடுறேன், கனி கொடுத்தா சரி கொடுக்காட்டா சரின்னு சொல்லி அந்த தோட்டக்காரன் பரிந்து பேசுகிறான். அதுக்கு அந்த முடிவு வந்துட்டு, எஜமானே சொல்லியாச்சு, தோட்டக்காரன் சொல்லியாச்சு, இதை வெட்டி போட்டுரு. ஆனால் அந்த எஜமான் சொன்ன தோட்டக்காரன் பரிந்து பேசுவது முன்பாக அந்த அத்திமரத்துக்கு ஒரு இரக்கத்தையும் ஒரு மன்னிப்பையும் கொடுத்து ஒரு இரக்கம் காண்பித்தது போல கர்த்தராகிய தேவன் நம்முடைய ஜீவியத்திலையும் கூட நம்ம ஒவ்வொருவருக்கும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் தரக்கூடியவங்களை காணப்படுறாங்க தெய்வ பிள்ளை. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகளில், போராட்டங்களில், வியாதிகளில், கஷ்டங்களில் நாம கூட தேவனை விட்டு தூரமான அனுபவத்தில் போகிற அனுபவத்தில் நம்முடைய ஜீவியத்தை நம்ம காணப்படுற அனுபவத்தில் இருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு இந்த நாள்லையும் நம்மளை பார்த்து கர்த்தர் நமக்கு இரக்கத்தையும் தந்து மன்னிப்பையும் தந்து, நீ என்னுடைய ஊழியத்தை நீ செய்யணும், நீ என்னுடைய பிள்ளை, நீ என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பிள்ளை, நீ என்ன பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய அனுபவத்தில் காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்களே. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைப்போம் பாருங்க, அந்த களிமண் குயவனுடைய கையில் இருக்குது, இனி அது முடிஞ்சு இனி அது அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த இடத்துல தான் கர்த்தர் என்ன செய்கிறாங்க? ஒரு புதிய துவக்கத்தை செய்கிறாங்க தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, இவன் இந்த பேதுரு கூட பாருங்க, இனி முடிஞ்சு, இனி நான் என்ன செய்யறேன்? ஏசப்பா மறிச்சாச்சு, இனி நான் என்ன செய்யறேன்? பழையபடி மீன் பிடிக்க தொழிலுக்கு நான் போனார். ஆனால் கர்த்தர் என்ன செய்தாங்க? அவர் முடிஞ்சுன்னு சொல்லி மீன் பிடிக்க தொழிலுக்கு ஒரு சிலரை கூட்டிட்டு போனார். ஆனால் கர்த்தர் புதிய துவக்கத்தை செய்யக்கூடிய அனுபவத்தில் காணப்பட்டாங்க. அதுபோல் தோட்டத்தில் நின்று அத்தி மரத்துக்கு ஒரு முடிவு வந்துச்சு. ஆனால் கர்த்தர் என்ன செய்தாங்க? அந்த இடத்துல புதிய ஒரு காரியத்தை செஞ்சாங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கை கடந்து போகிற பாதையில், சூழ்நிலை, நம்ம பார்வைக்கு, நம்ம அறிவுக்கு, நம்ம ஞானத்துக்கு நம்ம முடிஞ்சு நம்ம நினைப்போம். ஆனால் அங்கே தான் கர்த்தர் புதிய துவக்கத்தை ஆரம்பிக்கக்கூடியவங்களை காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்களே. நம்முடைய எல்லா காரியத்திலையும் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தை
வந்து கொண்டிருக்கும்போது பாருங்க, பின்னாடி எகிப்தின் சேனை முன்னாடி செங்கடா அவங்க முடிஞ்சு நாங்கள் எகிப்திலே செத்துருப்போமே, எகிப்திலே எங்கள் சவங்கள் அங்கே விழுந்திருக்கோமே, அந்த வனாந்திரத்திலே கொண்டு நாங்கள் சாகணும் அப்படின்னு சொல்லி மோசையை பார்த்து கேட்டாங்க. முடிஞ்சு நினச்சி தான் சொன்னாங்க, முடிஞ்சு நினச்சி தான் புலம்புனாங்க. ஆனால் கர்த்தர் பெரிய அற்புதத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை செஞ்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற எப்படிப்பட்ட சோதனை, போராட்டம், கஷ்டம், நிந்த, அவமானம், எப்படிப்பட்ட அனுபவத்தில் நாம் முடிஞ்சு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் புதிய துவக்கத்தை ஆரம்பிக்கக்கூடியவங்களாக காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்களே. அல்லேலூயா. 5ஆவதாக 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 29 வாசிக்கும்போது, 1 நாளாகமம் 9:29 வாசிக்கும்போது வாசிங்க. அவர்களில் சிலர் மற்ற பனிமுட்டுகளின் மேலும் பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாவற்றின் மேலும், நம்ம வாசித்தது போல பரிசுத்த பாத்திரம். 5ஆவதாக பரிசுத்த பாத்திரம் நமக்கு காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுது பிள்ளைங்க. பரிசுத்தம் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிசுத்தம் என்றாலே வேறு பிரித்தல், பரிசுத்தம் என்றாலே வேறு பிரித்தல். நம்முடைய இயேசுப்பா சொல்றாங்க, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள், நடக்கைகள் எல்லாவற்றிலையுமே நீங்கள் என்ன செய்யுங்க, பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு தெய்வ பிள்ளைங்க. வீடுகளில் கூட பாருங்கள், நம்ம வீடுகளில் சில முக்கியமான பாத்திரங்கள் இருக்கும். நம்ம என்ன செய்வோம், அந்த பாத்திரத்தை எல்லாரும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம், எல்லாரும் அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வருவாங்க, மேன்மையானவங்க வருவாங்க. அவங்க வந்தால் இந்த தட்டில் சாப்பாடு கொடுக்கணும், இந்த பவுலில் குழம்பு வைக்கணும், அவங்க வந்து அவங்கள நல்லா கனப்படுத்தணும். அப்படி கண்ணாடி பாத்திரங்கள், விலையேற பெற்ற பாத்திரங்கள் என்ன செய்வோம், அதுக்காக ஒதுக்கி வச்சுருப்போம். ஒருவேளை அதை விட மேன்மையாக கூட சில பாத்திரங்கள் வச்சோம், அதை விட மேன்மையான கனத்துக்குரியவங்க வந்தால் அதை அவங்களுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், அந்த பாத்திரங்களை ஒரு வேறுபட்ட மற்ற பாத்திரங்களை என்ன செய்வோம், சமையல், மீன் குழம்பு, இறைச்சி, இப்படி நிறைய பாத்திரங்களை என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில குறிக்கப்பட்ட பாத்திரங்களை நம்ம விலக்கி வச்சு அதை கனத்திற்குரியவங்க, நம்ம கெஸ்ட்டு அப்படி மேன்மைப்படுத்தி நம்ம வைக்கிறது போல பசுத்த பாத்திரமாக காணப்படுது. நம்ம சபைகளில் கூட பாருங்கள், நம்ம இவ்வளோ எல்லா பாத்திரங்களையும் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க, கழுவுவாங்க, சமைப்பாங்க. ஆனால் மேன்மையாக பார்த்தீங்கன்னா ராபோஜன பாத்திரம், அந்த ராபோஜன பாத்திரம் எல்லாரும் தொடுறதுக்கோ எல்லாரும் யூஸ் பண்ணுறதுக்கோ என்ன செய்ய மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா மேன்மையானது, விசேஷமானது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கை இந்த பரிசுத்த பாத்திரம் ஆகிய பாத்திரத்தை நாம கூட ஒரு மேன்மையான அனுபவத்தில், ஒரு வேறு பிரிக்கப்பட்ட அனுபவமாகிய நம்முடைய ஜீவியத்தை நாமும் பரிசுத்த பாத்திரமாய் வாழ வேண்டியது, ஜீவிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது. பிள்ளை விதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, தானியேல் புஸ்தகம் 5:2 வாசிக்கும், தானியேல் 5:2 வாசிக்கும் போது அங்கே பாருங்க, பெல்ஷாத்சார் அவனுடைய தகப்பன் பாருங்க, பெருமை நிமித்தம் அவருடைய இருதயம் மாட போல மாறி எப்படிலாமோ அவர் இதாகி மாறி கடைசி அவருடைய முடிவை நம்ம பார்க்கிறோம். அப்படி அந்த இதெல்லாம் தன்னுடைய தகப்பன் காரியம் எல்லாமே அறிந்து தான் அந்த பையன் வளர்ந்துருப்பான். ஆனால் அந்த பெல்ஷாத்சார் பார்த்தீங்கன்னா, தானும் தன்னுடைய மனைவி, தன்னுடைய வைப்பாட்டிகளும் குடிக்கிறதுக்காக நேபுகாத் நேச்சார் அவங்க தகப்பனார் தேவாலயத்திலேருந்து, எருசலேம் தேவாலயத்திலேருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி அந்த பாத்திரத்தை எடுத்து என்ன செய்வார், அவர் வந்து தானும் தன்னுடைய மனைவிகளும் வைப்பாட்டிகளும் திராட்சரசம் குடிக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திலேருந்து அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து குடிப்பார். தெய்வ பிள்ளைங்களை திராட்சரசம் குடிப்பார். உடனடியாகவே பார்த்தீங்கன்னா, தானியேல் 5:25 வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனால் கையுறுப்பு உண்டாயிரும், அவருக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டாயிரும். தேவனுடைய பாத்திரத்தை அவர் எடுத்து அவர் நினைச்சதாங்க தவறான காரியத்தை யூஸ் பண்ணனால உடனே அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டானது. தானியேல் 5:30 வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்று இரவே பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான் என்று விதத்தில் வாசிக்கும். கர்த்தருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை தவறாக எடுத்து யூஸ் பண்ண அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் 2 சாமுவேல் 6:6 கூட வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே கூட பாருங்க, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வராங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யணும், தோள் மேலே தான் வச்சு சுமக்கணும், தோள் மேல் வச்சு சுமக்கணும். ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டியை மாட்டு வண்டியில் வச்சு என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. மாடு மிரளுகிறதுனால பெட்டி கீழே விழுந்துரும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஊசா கையை நீட்டி பிடிக்கிறான். கையை நீட்டி பிடித்ததுனால பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என்ன செய்தாங்க, அவனை அடித்தார். அந்த இடத்துல அவன் என்ன செய்துட்டான், செத்து போயிட்டான் தெய்வ பிள்ளைங்களே. அப்போ கர்த்தருடைய பெட்டியை பிடிக்கும்படி அவன் கையை நீட்டினால கர்த்தர் என்ன செய்தாங்க, அடித்தான். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யக்கூடாது, கையை நீட்டி பிடிக்கணும், தோளில் வச்சு சுமக்கணும். தோளில் வச்சு சுமக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டியை அவன் கையை நீட்டி பிடிச்சனால கர்த்தர் அவனை அடித்தார். அப்போ பரிசுத்தம், ஒரு வேறு பிரிதல் நமக்கு தேவையாய் காணப்படும். அது மாத்திரமல்ல, 2 சாமுவேல் 1:14 கூட வாசித்து பார்த்தீங்கன்னா, இங்கே தாவீது பாருங்கள், சவுல் வந்து ராஜா, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கான். இவ்வளவோ பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு துன்பத்தை கொடுத்தான். தாவீது எவ்வளவோ வேற யுத்தங்களை தேவனுடைய நாமத்துக்காக அவன் செஞ்சிருக்கிறார், மிகுதியான ரத்தத்தை சிந்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட தாவீதுக்கு இந்த சவுலை ஏன் விட்டு வச்சார்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எனக்கு ஒரே ஒரு காரியத்துக்காக விட்டு வச்சார். ஆனால் இந்த சவுலை அந்த அமலேக்கியன் என்ன செய்துட்டான்,
வெட்டி போட்டான். அவனே சொல்கிறான் வந்து நான் என்ன செய்தேன் வெட்டி போட்டேன் சொன்னதுனால என்ன செய்த தாவீது அவனை வெட்டி போடக்கூடிய அனுபவம், கொலை செய்கிற அனுபவம் காணப்படுதே. அப்போ நம்முடைய ஜீவியத்தில் கூட இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம், தேவப்பிள்ளை நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கோம். நம்ம சரீரமாகிய தேவன் தங்கி வாழ்கிற தேவனுடைய ஆலயத்தை குறித்து நாம் என்ன செய்யணும்? பயபக்தி உள்ளவங்களாக இருக்கணும். நாம் தவறான விதத்தில் அலங்கரிக்கிறது, ட்ரெஸ் பண்ணுறது, தலையில் இருந்து கீழே கால் வரைக்கும் நம்ம பலவிதமான மேக்கப் பண்ணுறது, அப்படிலாம் பண்ணும்போது இந்த கர்த்தர் என்ன செய்வாங்க? நமக்கு நியாய தீர்ப்பு எழுதுவாங்க தெய்வ பிள்ளைங்களே. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் தவறான விதத்தில் அலங்கரிக்கிறது, தகுதியான வஸ்திரம், பெண்களுக்குரியதான காரியங்களை நம்ம செய்யணும். ஆனால் அளவுக்கு மிஞ்சி நம்ம எதை பண்ணுறோமோ வேதத்துக்கு முரண்பாடாக நம்முடைய இந்த இமையை கூட இது பண்ணுறதுலேருந்து, ஆண்கள் தாடி ஒதுக்குறதுலேருந்து, ஆண்கள் பெண்கள் ட்ரெஸ்ஸு மாறி போட, இப்படி எல்லாவற்றுக்குமே கர்த்தர் பிரமாணம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த பிரமாணத்து இது காரியத்தின் பிரகாரமாக வாழ்ந்தால் நம்ம ஆசீர்வாதம். இந்த கர்த்தர் சொன்ன வார்த்தை, பிரமாணங்கள், கட்டளைகள், கற்பனைகளுக்கு எல்லாம் மாறி நம்ம வாழ்ந்தோம். ஆனால் நமக்கு அது ஆசீர்வாத குறைவு. ஒரு சகோதரி ஒரு நாள் சொன்னாங்க, நான் இப்படிலாம் ரொம்ப ஆடம்பரமாக நான் ரொம்ப ஸ்டைல் பண்ணேன், ஹேர் ஸ்டைலு அதை பண்ணேன் இதை பண்ணினேன், ஆனால் எனக்கு கர்த்தருக்கு அது சுத்தம், எனக்கு பயங்கர வியாதி வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த வியாதியில் கஷ்டப்படுறதுனால ஆண்டோட அறிக்கை செஞ்சேன், ஆண்டவரே நான் என் சரீரத்தை இப்படியெல்லாம் நான் உங்களுக்கு விரோதமாக பலவிதமான அலங்கரிப்பு நான் அலங்கரிச்சேன், அதனால தான் எனக்கு இந்த வியாதி வந்துச்சு, நான் இனி இந்த தப்பை செய்ய மாட்டேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்களாம். கர்த்தர் அந்த வியாதியில் அவங்களுக்கு விடுதலை தந்தாங்க, மருந்து மாத்திரை இல்லாமல் எனக்கு சுகத்தை தந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உணர்ந்து அவங்க அறிக்கை செஞ்சாங்க. தெய்வ பிள்ளைங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கர்த்தர் கொடுக்கப்பட்ட சரீரமாகிய அந்த ஆலயமாகிய சரீரத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பரிசுத்தத்தோடு நம்ம பாதுகாக்கணும். தேவனுக்கு பிரியமற்ற விதத்தில் அலங்கரிப்பு, அந்த ஆலயத்தை நம்ம கெடுக்கிற அனுபவம் நமக்குள்ள காணப்படக்கூடாது. அப்படிப்பட்ட அனுபவத்தில் நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மக்கிட்ட கேட்பாங்க. பரிசுத்த பாத்திரமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை கொண்டு மகிமைப்படுவார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுற, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுறதுல கர்த்தர் நம்மை கருவியாக எடுத்து பயன்படுத்துவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறாவதாக சாம்பல் பாத்திரம். யாத்திராகமம் 25:38 வாசிக்கும்போது சாம்பல் பாத்திரம் என்று வாசிக்கிறோம். வாசிங்க. அதன் கத்தரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும் பொன்னினால் செய்யப்படுவதாக. இங்கே நம்ம வாசிக்கணும், சாம்பல் பாத்திரம் கூட பசும் பொன்னினால் செய்யப்படும். அந்த சாம்பல் பாத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் அப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி 3 பிரிவாக காணப்படுது. அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு காணப்படும். அந்த குத்து விளக்கில் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு எப்பவும் எரிஞ்சு பிரகாசமாக எரிஞ்சிட்டே இருக்கணும். அப்போ குத்து விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? எண்ணெய் ஊற்றுனா தான் நல்ல பிரகாசமாக விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். விளக்கு எரிய அந்த திரி என்ன செய்யும்? கரிஞ்சிட்டே இருக்கும். அந்த கருந்திரியை எடுக்கிறதுக்கு தான் பொன் அந்த சாம்பல் பாத்திரம். ஏசப்பா ஆசரிப்பு கூடத்தில் சாம்பல் பாத்திரம் கூட பொன்னால செஞ்சுருக்கணும். அந்த சாம்பல் பாத்திரம் அந்த அந்த குத்து விளக்கில் ஒரு கருந்திரியை எடுக்க தான் இந்த சாம்பல் பாத்திரம்னு சொல்லியிருப்பாங்க தேவப்பிள்ளை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் தேவனுக்குள் வளரும் போது இது நம்ம வருகிறதான பொல்லாத சுபாவங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், அப்படிப்பட்டதான எல்லா காரியத்தையும் நாம் என்ன செய்யணும்? அப்புறப்படுத்தி போன பழையவனே கடந்தன அப்படிங்கிற அனுபவத்தில் எல்லா பழைய காரியங்கள், பழைய சுபாவங்கள், பழைய ஜீவியங்கள் எல்லாத்தையும் நாம் அப்புறப்படுத்த வேண்டியது அவசியமாய் காணப்படுது. பிள்ளை பாருங்கள், நம்முடைய ஜீவியத்தில் வீடுகளில் சமையல் பண்ணுறோம், ஒரு குழம்பு வைக்கிறோம், ஒரு இறைச்சி வைக்கிறோம், என்ன பண்ணுறோம்? எல்லாத்துக்குமே என்ன செய்யணும்? வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, காய்கறிகள் நம்ம சமையல் பண்ணுறோம். அதெல்லாம் தேவை, அதெல்லாம் நல்லா கழுவி யூஸ் பண்ணுறோம். ஆனால் அவ பண்ணிட்டு பாருங்கள், வெங்காயத்தை ஒட்டும்போது தோல் வேஸ்ட்டு வருது, பூண்டு உடைக்கும் போது தோல் வேஸ்ட்டு வருது, இஞ்சி உடைக்கும் தோல் வேஸ்ட் வருது. இப்படி ஒவ்வொரு காரியங்கள் காய்கறி சமையல் பண்ணும்போது வேஸ்ட்டு என்ன செய்யும்? வரத்தான் செய்யும். வேஸ்ட் இல்லாத இடம் கிடையாது பிள்ளைங்களா. அது போல் தான் நம்முடைய வீடுகளில் ஒவ்வொரு வேஸ்ட் ரொம்ப டஸ்ட்பின் என்ன செய்திருப்பாங்க? வச்சுருப்பாங்க. அதுபோல் நான் சாத்தான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட்பின் போல் என்ன செய்கிறான்? சுற்றி வாரான். யாருக்கிட்ட எந்த குறை இருக்குது? இரவும் பகலும், வெளிப்படத்தில் வாசிக்கிறான், இரவும் பகலும் அவன் சுற்றி வருகிறான் என்று விதத்தில் வாசிக்கணும் தேவப்பா. அவன் என்ன செய்ய? யாருக்கிட்ட எந்த குறைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி வருகிற அனுபவத்தில் காணப்பட தேவ பிள்ளைகள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் கூட என்ன செய்யக்கூடாது? எல்லா வீடுகளையும் சமையல் பண்ணும்போது வேஸ்ட்டு குப்பைகள் வரத்தாச்சு. அதை என்ன செய்யும்? அதை வீட்டில் வச்சுருக்காம கொஞ்சம் குப்பை அதிகமான கொண்டு வெளியே கொண்டு தட்டக்கூடிய அனுபவத்தில் நம்ம காணப்படும் தேவ பிள்ளைகளை. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் காணப்படுற, குறைகள் இல்லாமல் இருக்காது. இப்படி அந்த குறைகளை போய் தூற்றி திரிகிற அனுபவங்கள், இந்த குறையை பற்றியே பேசுகிற ஒரு அனுபவங்கள் என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. வீட்டில் சமையல் பண்ணும்போது என்ன செய்ய? சில வேஸ்ட்டுகள் வருவது போல் இந்த வெங்காயத்தோல், இந்த பூண்டு தோல்லாம் வருது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சபைகளில் சின்ன காரியங்கள் அதை போய் தூற்றி திரிகிறது.
அதை பற்றி பேசுறது, அப்படிப்பட்ட அனுபவம் என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது தேவ பிள்ளை. அதுபோல் நம்முடைய தெய்வ பிள்ளைங்களும் ஊழிய விசுவாசிங்க அவங்கள கொண்டு கத்தர் மகிமையான காரியங்களை செய்வாங்க. அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்கள கொண்டு பல அற்புதங்களை அதிசயங்களை கத்தர் செய்வாங்க. ஊழியக்காரங்களை கொண்டு பல அற்புதங்கள் அதிசயங்கள் தேவனுடைய நாம் மகிமைப்படும்படிய தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படியான செயல்களை கத்தர் செய்வாங்க. அப்போ நமக்குள்ள என்ன செய்ய பெருமை வரக்கூடாது, புகழ்ச்சி. என்னால் தான் இப்படி நடந்துச்சு தெரியுமா, நான் தான் ஜோம் பண்ணேன் தெரியுமா, நான் தான் இவ்வளவு பிரயாசப்பட்டேன், அப்படி பண்ணேன் அப்படிங்கிற நான் என்கிற அந்த சுபாவங்களை நாம் அந்த கருந்திரியை வெட்டுறது போல வெட்டி போட்டுறோம் தெய்வ பிள்ளைங்களை. நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட அனுபவம் இருக்குமானா, இந்த சுயங்கள் இருக்குமானா அது நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது தெய்வ பிள்ளைங்களை. பார்த்தீங்கன்னா எழுத்துல கூட பார்த்தீங்கன்னா சாலமோனை பாருங்க. சாலமோனை புகழாதவங்க யாராவது உண்டா? சாலமோனை சேவா தேசத்து ராஜ்யத்தை சொல்கிறான், உங்கள் முகத்தை உங்கள் ராஜ்யத்தில் உங்கள் முகத்தை பார்க்குறவங்க எல்லாருமே பாக்கியவாங்க, எவ்வளோ விசேஷமானவங்க உங்களை முகத்தை பார்க்குறாங்க. உங்கள் ராஜாவுடைய மண்டபம், ராஜாவுடைய காரியம், அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் வர்ணித்து பேசுகிறாங்க. அவ்வளோ ஞானம், மிகுதியான ஞானம். அவரை போல ஞானவான் பூமியில் அதுக்கு முன்னாடியும் கிடையாது, அதுக்கு பின்னாடியும் கிடையாது. அவ்வளோ மிகப்பெரிய ஞானவான் தெய்வ பிள்ளைங்களே. ஆனால் அவர் விசுவாச பட்டியலில் வரல. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்கள் அவனுடைய இருதயத்தை வழுவி போகப்பட. எவ்வளவோ ஞானம் இருக்குது, எவ்வளவோ நீதிமொழிகள், எவ்வளோ பிரசங்கி, எவ்வளவோ பாட்டுகளை பாடினார், எல்லா காரியங்களும் சொல்கிறார், எல்லா ஞானமும் இருந்துச்சு பார்த்து. ஆனால் கடைசியில் தேவன் அவர் 2 தடவை தரிசனமாக அவர் எச்சரித்த பிற்பாடும் தேவனுக்கு அவருடைய தகப்பனாகிய தாவீதை போல தேவனுக்கு முன்பாக உத்தமமாக அவருடைய ஜீவியம் இல்லை. ஞானம் இருந்து என்னத்துக்கு? கடைசியான சூழ்நிலையில் அவர் விசுவாச பட்டியலில் வரல தெய்வ பிள்ளைங்களை பாருங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு புகழ்ச்சிக்குரிய ஒரு போற்றக்கூடிய மனுஷனாக காணப்பட்டார். ஆனால் முடிவு ஒரு மகிமையாக இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் பெண்களுடைய விஷயத்தில் வீழ்ச்சி அடைந்த அனுபவத்தில் காணப்பட்டார். அது போல பாருங்க, விழுந்து போன தூதன், அந்த தூதன் அனுபவம், சாத்தான் நம்ம பேர் சொல்றோமே, அவனை குறித்து விதத்தில் வாசித்து பார்த்தேன். அவனை மேன்மேல பிரதானம், ரொம்ப அழகுள்ள, இப்படி பயங்கரமாக வர்ணித்து சொல்லப்படுறது. அவனுக்கு இருந்த காரியத்தினால அவனுக்கு கர்வம், பெருமை அதிகமாக அவனுக்கு கூடிட்டு தெய்வ பிள்ளை. அதனால தான் நான் தேவனை விட ஒரு ஸ்டெப் பெரிய ஆளாக மாறின்னு நினச்சான், அவன் மேலேருந்து கீழே விழத்தள்ளலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிருபை, அபிஷேகம், வரம், தாளந்து இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி நமக்குள்ள பெருமை, விசுவாசியாலும் சரி தேவ ஊழியர்களானாலும் சரி நம்ம நினைக்கிற அனுபவம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த கருந்தறியை நம்ம என்ன செய்யணும், வெட்டப்பட வேண்டியது அவசியமாக தேவ பிள்ளைகளே. அதுபோல் சவுல் பாருங்க, அவனை அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு முன்பாக நான் பென்யமீன் கோத்திரத்தில் ரொம்ப சிறியவன் அப்படி இப்படிலாம் தன்னை தாழ்த்தினான். கடைசி பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு அல்லல் தட்டுற அனுபவத்தில் அவங்கெல்லாம் வீழ்ச்சி அடைந்து விசுவாச பட்டியலில் வராதவங்க இப்படி நிறைய பேர் எடுத்துக்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்கிற ஒவ்வொரு காரியங்களும் இந்த கருந்திரிகளும் நமக்குள்ளேருந்து வெட்டப்படுத்த சாம்பல் பாத்திரத்தின் அனுபவத்தில் அப்படி காணப்பட வேண்டியது அவசியமாக தேவ பிள்ளைங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ரோமர் 9:23 வாசிக்கும். ரோமர் 9:23 வாசிங்க. தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தவும். மகிமைக்குரிய கிருபா பாத்திரம் என்று வேதத்தில் வாசிக்கும். கடைசியா இருக்க வேண்டிய பாத்திரம் மகிமைக்குரிய கிருபா பாத்திரம். மகிமைக்குரிய கிருபா பாத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்குரிய வாஞ்ச, தாகம், ஏக்கம், அதை குறிச்சே பேச்சு, அதை குறிச்சே கனவு, அதை குறிச்சே தானே எல்லா காரியம். பாருங்க, இப்போ ஒரு டூர் போகிறோம், லீவு நாள் டூர் போகணும் அப்படி இப்படின்னா என்ன செய்வாங்க, ஒரு 10 நாள் 20 நாள் இருக்கும். அதுக்கு முன்னாடியே ஆயத்தம், துணியெல்லாம் எடுத்து வச்சு அதை எடுத்து வச்சாச்சா, இதை எடுத்து வச்சாச்சா, அது வாங்கியாச்சா, இது வாங்கியாச்சா, என்ன ஆயத்தம், என்ன சந்தோஷம். முகத்தை பார்த்தார், என்ன கவலை, கஷ்டம், வியாதி, பலையின்னு இருந்தாலும் அந்த டூர் போகிற சந்தோஷம் அந்த முகத்தில் தெரியும். எவ்வளோ நேரம் ஆனாலும் தூக்கம் இல்லாட்டாலும் இல்லை நாங்கள் டூர் போனோம், அதனால தூக்கமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சாதான் டூர் போக முடியும். அந்த எவ்வளோ தூக்கம், எவ்வளோ வேலை மெனக்கெடு, எவ்வளோ சரீரம் பலையினப்படும், அந்த டூர் போகிற சந்தோஷத்தில் எதுவுமே பெருசாக தெரியாது. அதுபோல தான் தெய்வ பிள்ளைகளை பரலோகத்துக்கு நாமெல்லாம் போனோம். பரலோகத்துக்கு நாம் என்ன செய்யணும், போகணும். நம்ம மரணம் வந்தால் பரலோகம், கர்த்தருடைய வருகை வந்தால் கர்த்தருடைய வருகையில் போகணும். அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தோடு, அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோட, அப்படிப்பட்ட பாத்திரம் அந்த பூமியில் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுது. பிள்ளைங்க விதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 2:11 சொல்லப்படுறது, அந்த மகிமையான ராஜ்யத்துக்கு பாத்திரராய் நாம நடக்க வேண்டும். பூமியில் நாம் அப்படிப்பட்ட பாத்திரம் நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது பிள்ளைங்களே. அது மாத்திரம் எபேசியர் 1:14 அவருக்கு சொந்தமானவர்கள் மகிமைக்குரிய புகழ்ச்சிக்குரியவங்க என்ன செய்வாங்களாம், மீட்கப்படுவார்கள் சொல்லப்படுறது. 1 பேதுரு 5:16 இப்படிப்பட்டவங்களை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவார் என்ற விதத்தில் வாசிக்கலாம் தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் விதத்தில் வாசித்து பார்த்தீங்க 1 கொரிந்தியர் 1:7, 1 தெசலோனிக்கேயர் 1:10 பார்த்தீங்கன்னா அந்த கொரிந்தியர் சபையா தெசலோனிக்கே சபையா
யாரெல்லாம் கர்த்தருடைய வருகை எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ஆவலோட எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாங்களா தேவ பிள்ளை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட ஆயத்தமாக இருக்கும்? கூட்டம் எப்போ முடியும், வீட்டுக்கு எப்போ போகலாம் அப்படின்னு ஆயத்தத்தோடு இருக்கிறோமா தேவ பிள்ளைங்களே? கர்த்தருடைய வருகைக்கான எந்த சூழ்நிலை, இரவோ பகலோ, எந்த சூழ்நிலை எங்கே போனாலும் வந்தாலும் ஆண்டவருக்கு வருகை வந்தாக வருகையில் போனோம், மரணமானால் கர்த்தருக்க முகத்தை போய் தரிசிக்கணும். அப்படிப்பட்ட வாஞ்சியோடு அப்படிப்பட்ட மகிமைக்குரிய கிருபா பாத்திரங்களா நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுது. இவ்வளோ பாத்திரங்கள்னு சொல்லி நம்ம 7 பாத்திரத்தை குறித்து நம்ம தியானித்தோம்ல. இந்த பாத்திரங்கள் கனத்திற்குரிய பாத்திரமாக மாறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 2:21 2 தீமோத்தேயு 2:21 எண்ணாகமம் 19:15 வாசிக்கும்போது வாசிங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். முதலாவது நம்ம பார்த்தது போல இந்த பாத்திரம் என்ன செய்யணும்? முதலாவது சுத்திகரிக்கப்பட்டதாக காணப்படும் தேவ பிள்ளைங்களே. பாத்திரம் முதல்ல சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக இருந்தால் தான் எந்த பாத்திரமானாலும் ரத்தம் பூசப்பட்ட பரிசுத்த பாத்திரம்லாம் தியானித்தோம்ல, அந்த பாத்திரங்கள் இப்போ சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக இருந்தால் தான் அந்த பாத்திரம் கனத்திற்குரியதாக மாற்றப்படும். அது மாதிரி எண்ணாகம் 19:15 வாசிக்கும்போது பாத்திரம் மூடி இருக்கணும். தேவையில் திறந்து கிடந்த பாத்திரம் கனத்திற்குரிய பாத்திரம். ஒரு பாத்திரமாக குழம்பு வச்சுருக்கோம், ராத்திரி எல்லாம் திறந்து கிடந்த, காலையில் எடுத்து யூஸ் பண்ணோமா எப்போ, ராத்திரியெல்லாம் திறந்துருக்கு, பகலெல்லாம் மூடாமல் திறந்து கிடக்குது. என்ன செய்ய மாட்டோம்? சாப்பிட மாட்டோம். எந்த பூச்சி வந்து பாச்சா வந்துச்சா பள்ளி விழுந்தா தெரியாது, என்ன செய்ய மாட்டோம்? யூஸ் பண்ண மாட்டோம். எவ்வளோ கனத்துக்குரிய பாத்திரம் நான் மூடி இருந்தால் தான் அது ஆசீர்வாதம், திறந்து கிடந்தா அது பிளஸ்ஸிங் இல்லை. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய ஜீவியம் மூடி இருக்கிற ஒரு அனுபவத்தில், சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்தில், இந்த நாளை நம்ம தியானித்தது போல நம்ம ரத்தம் பூசப்பட்ட அனுபவத்தில் உள்ள பாத்திரம், அந்த ரத்தம் உள்ள பாத்திரத்தின் அனுபவத்தில், அந்த மன்னா வைக்கப்பட்ட பாத்திரத்தின் அனுபவத்தில், உணவு பாத்திரத்தில் புளிப்பில்லாத பிசைந்த மாவுள்ள பாத்திரம், எண்ணெய் பாத்திரத்தின் அனுபவத்தில், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று கர்த்தர் சொல்கிற அனுபவத்தில், களிமண் பாத்திரத்தின் அனுபவத்தில், பரிசுத்த பாத்திரத்தின் அனுபவத்தில், சாம்பல் பாத்திரத்தின் அனுபவத்தில், மகிமைக்குரிய கிருபா பாத்திரத்தின் அனுபவத்தில் கர்த்தரை சந்திக்க கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. ஆமென்.